அல்லேலூயா. இந்த ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஆண்டவருடைய கிருபையும் சத்தியமும் சமாதானமும் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாகும். ஆமென். ஜெபிப்போம். மகா இறக்கமும் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, பாமக்கு ஸ்தோத்திரப்பா, நன்றி செலுத்துறோம். தர்மையான ஆண்டவரே, நாளிலே எங்களை மறுபடியும் கூடி வர கிருபை கொடுத்தீரே. இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த தேவனுடைய நாம மகிமைப்படவும், எங்கள் ஆதங்கள் எல்லாம் விண்ணப்பங்களால் ஏறெடுக்கவும், உடைய தெய்வீக சத்திய வார்த்தை கேட்கிற இந்த நாளிலே நாங்கள் இறுதி துறைமைப்பட்டவர்களாய் கூடி வர கிருபை கொடுத்தீர ராஜா. உமைக்கே ஸ்தோத்திரம், உமைக்கே ஸ்தோத்திரப்பா. இந்நாடு கடந்து வந்த நாட்கள் எல்லாம் தேவரே எங்களோட கூட இருந்தீர் என்ற விசுவாசத்தை உள்ளத்தோடு உடைய பாதம் பண்ணி கோடாக்களி ஸ்தோத்திரங்கள் நன்றி தெரிவிக்கிறப்பா. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளுக்காகவும், தேவரே உமது பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு ஆளுகை செய்வதற்காகவும் உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். எந்த வித இடத்திலைகள் ஒன்று உண்டாகாதபடிக்கு தகப்பனே, தாராதி முழுவதும் தேவரின் பரிசுத்த பிரசன்னம், கிருபையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு ஆலோசி கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. முதல் பாடல், அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி தெரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும்,
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. அடுத்த பாடல். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நான் ஐயா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன், அடிமை நான் ஐயா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நான் ஐயா. வாலிபன் தனது வலிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனே, உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதினார். தேவனே, உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதினார். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நான் ஐயா. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். செல்லும் வழிக்கே வெளிச்சமும் அதுவே, தேவனே உம் வாக்கு. செல்லும் வழிக்கே வெளிச்சமும் அதுவே, தேவனே உம் வாக்கு. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நான் ஐயா. தேவனே, உமக்கே எதிராய் நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இதயத்திலே பதித்து வைத்துள்ளேன். உமது வாக்கை என் இதயத்திலே பதித்து வைத்துள்ளேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நான் ஐயா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்து நன்கே புரியும்படி தேவனே, எனது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனே, எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நான் ஐயா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தீர், இலவசமாய் தந்தீர். இந்த நாளை வாழ்வதற்கு ஜீவன் சுகம் பலம் தந்தீர். அப்பா, நன்றி தகப்பனே. ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவரே, காலங்களை வேலைகளையும் விசேஷித்தவர்களாய் எண்ணுபவரே, காலங்களும் வேலைகளும் உடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் உடைய கரத்தில் வைத்திருக்கிறீர். கரம் பிடித்தவர் நீர் உண்மையுள்ளவர்.
கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர், கால்கள் சருகாதபடி காத்து கொள்ளுகிறவர், வழி இதுவே நடவுங்கள் சொல்லுகிற சத்தத்தை தொனிக்க செய்கிறவர். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபைக்கு பாத்திரரே ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இஸ்ரவேலரின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளில் பிரியப்படுகிற தேவனுமாயிருக்கிற அதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அல்லேலுயா தேவனுக்கே, அல்லேலுயா ராஜனுக்கே, அல்லேலுயா தேவனுக்கே, அல்லேலுயா ராஜனுக்கே. தேவாதி தேவன், ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன், ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆராதனை உமக்கே. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆராதனை உமக்கே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். நீர் ஆராதனை நாயகன். அப்பா, ஆராதனை செய்து பண்டிகை கொண்டாடி ஆராதனை செய்து உம்மை துதிக்க முடியாதத்தான் நம்முடைய ஜனங்களை விடுவித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை பலியாக்கி அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் மீட்டுக் கொண்ட அந்த உதடுகள் உடைய புகழை பாடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை, ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி, நன்றி ஐயா. வல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி, நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. வல்லவரே, நல்லவரே,
ஆராதனை ஆராதனை. அப்பா, துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் உடைய பிரகாரங்களுக்கு பிரவேசித்திருக்கிறோம். இப்பொழுது ஏறெடுக்கிற ஜெப குறிப்புகளுக்கு உடைய செவிகள் திறந்தவர்களுமாய் இருக்கட்டும். ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை உடைய ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்கள் அற்புதத்தின் நன்மையும் பெற்று உங்க சாட்சியாய் ஜீவிக்க கிருபை பாராட்டும். அது நிமித்தமாக எங்கள் விசுவாசத்தையும் நீர் வர்த்திக்க பண்ணுவீராக. அப்ப அந்த ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொருவருடைய ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். நன்றி தகப்பனே, நன்றி. முதலாவது சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரன் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் ஒருபடி அழைக்கிறேன். முடிச்சுரை சார்ந்த சகோதரர் ஜெயச்சந்திரன், அவருடைய மனைவி பத்மா, இந்த மார்க்கத்திலிருந்து இப்பொழுதுதான் கர்த்தருக்குள் ஒரு வருடமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஊழியங்களுக்கு வருகிறவர்கள். கடந்த வாரம்தான் அவருடைய மகள், ஒத்தைக்கோர் மகள் அமெரிக்காவில் இருக்கிறாள். மகளை காணும்படியாய் அவர்கள் அமெரிக்காவுக்கு புறப்பட்டார்கள். ஏர்போர்ட்ல கூட ஃபிளைட் ஏறும்போது தகவல் சொல்லிவிட்டு தான் புறப்பட்டார்கள். அங்கே போன இடத்துல அந்த சகோதரன் மயங்கி விழுந்திருக்கிறார். அது ஹார்ட்ல நிறைய பிளாக் இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். தகவல் கிடைத்திருக்கிறது. கர்த்தர் தாமே நாம் ஏறெடுக்கிற ஜபத்தை கேட்டு அமெரிக்கா மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற ஜெயச்சந்திரன் என்ற சகோதரனுக்கு கர்த்தர் அற்புத சுகத்தையும் ஜீவனையும் கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்த குறிப்பு, ஆல்ஃபிரட் கிறிஸ்டோபர் என்ற மகன். அவன் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுதுதான் அவன் கிராஜுவேஷன் எல்லாம் வாங்கினான். இப்போ அவனுடைய விசா இன்னும் 1 month இருக்கிறது. அந்த விசா இன்ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். அது கிடைத்தால் அவன் அங்கே தொடர்ந்து வேலை செய்ய முடியும். இல்லை என்றால் அவன் இந்தியாவுக்கு தான் திரும்ப வேண்டும். அவன் அங்கே படித்தபடியும் அங்கே நல்ல வேலை கிடைக்க முடியாய் இந்த விசா ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அவனுக்கு கிடைக்க முடியாய் நாம் ஜெபிப்போம். இந்த 2 காரியத்திற்காக சகோதரர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், பிரஸ்தாபப்படுத்துகிறோம்ப்பா. நீரே என்றென்றும் எங்களோடு கூட ஜீவிக்கிறீர். நேற்றும் என்றும் என்றுமே மாறாத தேவனா இருக்கிறப்பா. உமது பிள்ளைகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. இப்பொழுது தேவரே தகப்பனே, எங்கள் உள்ளத்திலே உறுதியான விசுவாசத்தோடு தகப்பனே, அப்பாவிடத்தில் நாங்கள் சில விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த நிச்சயத்தோடு இப்பொழுது சமூகத்தில் இருதயத்தில் ஒருமைத்துள்ள நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா. ஜெபிக்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் தேவன் பதில் தருகிறீர் என்று நாள் மட்டும் அந்த விசுவாசத்தை வருத்திக்க பண்ணினீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஜெயச்சந்திரன் என்ற சகோதரனுக்காக உன் பாதமிருந்து இயேசு நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரனுடைய ஆண்டவரே, இந்த இருதயத்தில் காணப்பட்ட வியாதி குறைவுகள் நீங்கும்படியாக அப்பா, அந்த குடும்பம் உண்மையாக உன் நாமத்தை அறிந்திருந்து என் தேவனோட ஜீவன நாமத்தை அறிந்து ரட்சிக்கு ஏதுவான ஆண்டவரே உள்ளத்தை அவர்களுக்கு கொடுத்து இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த உயர்வுக்கு போயிருக்கும் பொழுது ஏற்பட்ட இந்த பலவீனம், இந்த சுகவீனம் நீங்கும்படி அப்பா, அந்த அதிசயத்தை காண முடியும் தெய்வீக காய்ப்பட்ட தலைமையில் கரம் சகோதரி தொடட்டுப்பா. ஏன்னா இந்திய தேசத்தில் தான் பரவாயில்ல, யுஎஸ்ஏல சில கட்டுப்பாடுகள் சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்கிறாங்க. எந்த விதமான ஆண்டோட இழத்தடைகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்ற நிச்சயத்தோடு திரும்பி வரத்தக்கதாக தேவரே சகோதரி சுகப்படுத்துகிறேன். அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்ட சாட்சியாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல சுகத்தை அற்புதமா எனக்கு வழங்கினார் என்ற நல்ல சாட்சி பெறத்தக்கதாக இந்த வேளையிலே சுகம் சகோதரன் மேல் உண்டாயிருக்க முடியாது. இயேசு நாமத்தினாலே பாதம் வந்து கெஞ்சி கேட்கிறேன். நீ சுகம் கொடுத்து விட்டபடியால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துற ராஜா தகப்பனே. இந்த ஆல்ஃபிரடுக்காக அந்த பிள்ளைக்காக மகனுக்காக நான் ஜெபிக்கிற மாட்டுகிறேன். மகன் படிப்பை முடிக்க நீ கிருபை கொடுத்து அதுவும் திரு சித்தமாய் இருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கிராஜுவேஷன் முடிந்து கூட ராஜா தகப்பனே மகனுக்கு அங்கிருந்து திரும்பி வருவதற்கு இல்லாதபடி ஆண்டவரே அந்த விசா ஆண்டவரே திரும்பமாய் புதுப்பிக்கடவும் அந்த அவர்களுக்கு வைத்திருக்கிற சில சட்டங்களுக்கெல்லாம் நிறைவேறத்தக்கதாக
அதற்கும் எந்த இடத்தடைகள் ஒன்று வராதபடிக்கு சகோதரனிடத்தில் அந்த ஆண்டவரே சகோதரன் மேல் வைத்த விசுவாசத்தை வர்த்திக்கப்பட முடியும். கிருபை தாரும்பா. எந்த விதமான ஆண்டவரை பிரச்சனையும் ஒன்று இல்லாதபடிக்கு ஒரு வேலை ஆண்டவரே அந்த வேலை கிடைக்க முடியாது, அவனுக்கு கிருபை இருக்குமானால் சித்தத்தைப்படி அவனுக்கு கொடுக்க முடியாது. இயேசு நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் தேவன் எங்களுக்கு தருவார் என்று நாங்கள் நம்பி இருக்கிறபடியால் என் நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷமாயிருந்து தேவனை மகிமைப்படுத்தும். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் பிதா, என்றென்றுமா எங்களோடு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பாதமன்று கெஞ்சி ஜெபிக்கிற ஜீவன் உள்ள பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஷீபா ரூமன் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, மார்க் என்ற பையன். அவன் ஒரு நல்ல லாஜிஸ்டிக் கம்பெனில நல்ல பொறுப்பாய் வேலை பார்த்து வந்தான். இப்பொழுது HCL சாஃப்ட்வேர் HCL வேலை கிடைத்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி. ஆனால் பழைய கம்பெனிலேருந்து ரிலீவிங் ஆர்டர் கொடுக்கணும். அது இருந்தால் தான் அவன் சேர முடியும். அவன் அந்த ரிலீவிங் ஆர்டருக்காக காத்திருக்கிறான். அவனுடைய எதிர்காலம் இந்த HCL சேர்ந்தால் இன்னும் பிரைட்டாக மாறும். இந்த கர்த்தர் தாமே அந்த மகனுக்கு அற்புதம் செய்ய வேண்டும். அந்த பழைய கம்பெனி ரிலீவிங் ஆர்டரை பெற்று HCL அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இன்றைக்கு சுதந்திரிக்க நாம் ஜெபிப்போம். அடுத்தது சாம் என்ற ஒரு சகோதரன் கடந்த வாரத்தில் ஜெபித்தோம். 40 வயது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவருடைய மனைவியும் ஒரு கல்லூரியில் பேராசிரியை, இளம் வயது. தலைவலிக்கிறது என்று சொல்லி ஆஸ்பத்திரி போனவர் வாசல்லே மயங்கி விழுந்து விட்டார். உள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்தார்கள். கடந்த வாரத்தில் நாம் ஜெபித்தோம். இந்த ஜெப குறிப்பு நமக்கு வந்தது, அதுக்காக ஜெபித்தோம். ஆனால் நேற்று தினம் தகவல் கிடைத்தது, அவர் பிரெயின் டெத் அடைந்து விட்டார். மூளை சாவு உண்டாயிற்று டாக்டர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன். அந்த விசுவாசத்தோடு இந்த சாம் என்ற மகனுக்காக ஜெபிப்போம். அவர்களை மருத்துவம் கூறுவது நம்முடைய விசுவாசத்தை குறைப்பதாக காணப்படும். ஆனால் நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாமாகி இந்த தேவனால் இப்பொழுதும் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். கண்ணீரோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த இளம் குடும்பம் கட்டப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு அந்த சாம் என்ற சகோதரனுக்காக நாம் ஜெபிப்போம். அவர் இந்த மார்க் என்ற தம்பிக்காகவும் சாம் என்ற அந்த சகோதரருக்காகவும் பாரத்தோடு சீவருவன் அவர்கள் ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தேவனே, இந்த கால வேளையிலே துதிக்கிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஒரு மகிமை செலுத்துகிறோம். மறுபடியும் கர்த்தாவே ராஜா உபவாசித்து இந்த சமூகத்துல கர்த்தாவே இந்த மாதத்திலே மறுபடியும் இரண்டாவது வாரத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்க இந்த ஐக்கியத்திலே கர்த்தாவே நாங்கள் கலந்து கொண்டு கர்த்தாவினுடைய வார்த்தைகள் கேட்க, ஜெபிக்க, அப்பா ஊழியத்திலே கலந்து கொள்ளும்படி கர்த்தாவே நீங்க எங்களுக்கு கொடுத்த அந்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா தேவனே, நீர் எங்கள் தேவன். அப்பா நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்கள் இது இருக்குமுன்னா இசப்பா ஒரு விஷயங்களை நீங்க மன்னித்தரல ராஜா. இயேசுவின் ரத்தம் கர்த்தாவே எங்களுக்காக சிந்தப்பட்டதாட சிலுவையிலே அந்த ரத்தத்தை ஏந்தி நிற்கிறோம். எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அநீதிகள், எங்களுடைய கீழ்ப்படிய எது இருக்குமானா இசப்பா ஒரு விஷயம் நீங்கள் மன்னித்தரலுமா ராஜா. நீ மன்னித்தால் தான் நாங்கள் தைரியமா விண்ணப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. பரலோகத்துல அத கத்தாவே கொண்டு போகணும்ப்பா. அந்த ஜெப விண்ணப்பத்தை நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை நீங்க மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஜெப குறிப்பை பார்த்து மறுபடியும் கத்தாவே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ராஜா மார்க் என்ற சகோதரனுக்கா ஜெபிக்கிறோம். அவர் பழைய கம்பெனிலே கத்தாவே வேலை செய்து இருக்கிற அந்த சகோதரனுக்கு ஒரு புதிய கம்பெனியில HCL அவருக்கு கத்தாவே கிடைத்திருக்கிறது. அங்க ஜாயின் பண்ணணும். கத்தாவே இங்க அப்பாயின்மெண்ட் அந்த ரிலீவிங் ஆர்டர் கிடைக்க கத்தாவே காத்திருக்காங்கப்பா. அந்த சகோதரனுக்கு நீங்க மனிதர் கண்கள் தயவு கிடைத்து ராஜா அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர் உயர்த்தி ஒரு கம்பெனியில இடம் கிடைக்க, வேலை கிடைக்க செய்திருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பழைய கம்பெனியில சீக்கிரமா ரிலீவிங் ஆர்டர் கிடைக்கணும்ப்பா. சீக்கிரமா கிடைத்தாதான் சுவாமி அவர்கள் புதிய கம்பெனியில ஜாயின் பண்ண முடியும். அவர் வாழ்க்கை கத்தாவே உயர்த்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க தயவு இறக்கத்தை நீங்க பாராட்டுறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்துக்குள்ள கத்தாவே ராஜா கத்தாவே நீ சீக்கிரமாய் கத்தாவே நீங்க அதை கிரியை செய்யறீங்க. அந்த அதிகாரி கண்கள் தயவு கிடைத்து எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நீங்க மாற்றி தருகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை உயர்த்துகிறோம். நன்றி ராஜா.
துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சாம் அந்த சகோனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மூளை சாவு கத்தாவே என்று சொல்லி டாக்டர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஆண்டவரே 40 வயது சகோதரன் கத்தாவே சாஃப்ட்வேர்ல கம்பெனியில வேலை செய்திருக்கார். அவருக்கு ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுத்த போது இப்ப டாக்டர் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவர் பிரெயின் டெட் என்று சொல்றாங்க. டாக்டர் எது வேணாலும் சொல்லலாம். ஆனா மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின தேவன், பாடையே மரித்த கத்தாவே ராஜா விதேவின் மகன் ஆண்டவே பாடையில கொண்டு போகும்போது நீங்க ராஜா மரித்தோரி உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவர் இப்பொழுது கூட நீங்க ஒரு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நாங்க பாரத்தோடு இந்த மகனுக்காக செபிக்கிறோம் அப்பா. சிறு வயது மகன், மனைவி, பிள்ளைகளா இருக்காங்க. தகப்பனே நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அவருக்கு மறுபடியும் கதாவே நீ உயிரடை செய்யுங்க. எலும்புகளை நினமுள்ளதாக்குங்க. எல்லா பிரெயின் டெட் எல்லாம் சொன்னதெல்லாம் நீங்க மாற்றி தாங்க ஆண்டவரே. சாவுக்கே சைரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் நீங்க ஒருவர் தான். நீங்க எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரை. இரக்கம் பாராட்டுங்க. டாக்டர்கள்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு அற்புதம் நீங்க செய்ய போறீங்க. நீங்க செய்து விட்டீங்கன்னு சொல்லி நன்றி செலுத்துகிறோம். நாங்க பாரத்தோடு ஜெபித்திருக்கிறோம். நீங்க அற்புதம் செய்றீங்க. இந்த குடும்பத்தை சாட்சியா நிறுத்த போறீங்க. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிங்க. எல்லா மகிமை துதி உமக்கே இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததா சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சாந்தி ரூபன் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு சௌல் ஜெய்சிங். விரை வீக்கத்தினால் ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப சிரமப்பட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும். அது நிமித்தம் அவருடைய விசுவாசம் பெருக வேண்டும். அவர் ஜெய்சிங் இந்த சவனுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, புல்வாரி ஷரீப் நாம் ஆதரித்து கொண்டிருக்கிற பாட்னாவில் உள்ள புல்வாரி ஷரீப் சபை, அங்கிருந்து நமக்கு ஒவ்வொரு வாரம் குறிப்புகள் வரும். நாம் இன்றைக்கு கூட்டம் நடத்தி இதே நேரத்தில் அங்கே இளைஞர்களுக்காக வாலிபர் முகாம் ஒன்று நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 200 வாலிபர்கள் கூடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே அந்த ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, அந்த சபையை சேர்ந்த உமேஷ், அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த பீகார்ல இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். குடி, பில்லி சுனி, இந்த மாந்திரிகம், இந்த பிசாசு கோளாறு, இந்த மனநிலை பாதிக்கப்பட்டது, இதெல்லாம் அந்த பகுதியில் அந்த மாதிரி ஒரு அந்தகாரத்தின் ஆதிக்கம் உள்ள பகுதி. அவை உமேஷுக்காக ஜெபிப்போம். மனநிலை பாதிக்கப்பட்ட மகன் மன தெளிவு அடையும்படியாய் ஜெபிப்போம். அதுவா அந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிற சரஸ்வதி குமாரி, அவர் 3 பிள்ளைங்க. அவருடைய கணவன் பக்கா குடிகார. அதன் மத்தியில் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இரக்கம் பாராட்டணும். அவருடைய குடிப்பழக்கம் நீங்கி குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும். சமாதானத்தை கொடுக்கும் தேவன் நம்முடைய தேவன். அவர் சமாதான காரணர். அவருடைய குடும்பங்களை சிதைக்கக்கூடிய இந்த மாதிரி பொல்லாப்புகள் நீங்கும்படியாய் அந்த புல்வாரி ஷரீப் சபைக்காகவும் அந்த சபையை பொறுப்பாய் நடத்தி கொண்டிருக்கிற ஆரோனுக்காகவும் அவருடைய மனைவி வனிதாவுக்காகவும் நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். இந்த 2 குறிப்புகளுக்காக சகோதரி சாந்தி ரூபன் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை அப்பா உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாய் நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலே நீர் எங்களுக்கு இறங்கும்படியாய் வேண்டுகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவத்தின் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் கர்த்தர் நீர் பதில் தருகிறதற்காய் கூட நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுடைய அக்கிரமங்கள் மீது நாங்கள் ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறதான எங்களுடைய அக்கிரமங்கள் மீது நிமித்தமாய் அப்பா இந்த ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளுக்கு ஆண்டவரை தடை வராதபடி கர்த்தாவை உம்முடைய
உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அப்பா உம்முடைய ரத்தம் ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா பிதாவே என்ற புத்திர சுகாரத்தின் ஆவியோடு அந்த அப்பா உரிமையான உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாய் கத்த நீதி எங்களுக்கு அந்த ஆவி நிலைகளை நிரப்புங்க ஏசப்பா. என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், வல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நித்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா மருத்துவமனையில் இருக்கிற ஜெய்சிங் என்ற அந்த சகோதரனுக்காய் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த பிஸ்டுலா என்ற அந்த அப்பா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மகனுக்கு ஆண்டவரே அது அதிகமான பஸ் வச்சு அப்பா மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த மகனுக்கு அப்பா டாக்டர்ஸ் ஆண்டவரே அப்ப அதற்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தக்கதாய் நல்ல ஞானத்தை தந்து அப்ப அவர்கள் அப்ப உண்மையாய் அந்த மருத்துவம் செய்யத்தக்கதாய் கத்த நீங்க உதவி செய்யுங்க. காரணம் இந்த நாட்கள்ல அநேகர் ஆண்டவரை பணம் சம்பாதிப்பதற்காகவே ஒரு சிறு நோயையும் கூட அப்பா பெரிதாக்கி அப்பா பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய அப்பா தேவையில்லாத செலவுகளை இழுத்து வைக்கிற காரியங்களை நாங்க கேள்விப்படுகிறோம் ஐசப்பா. நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்டதான காரியங்கள் ஒன்றும் இந்த மகனுக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா டாக்டர்ஸ் நல்லபடியாக அப்ப அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தக்கதாய் கத்த நீங்க இரக்கம் பாராட்டுங்க. டாக்டர்ஸ் கண்களை தயவு கிடைக்க செய்யுங்க. டாக்டர்ஸுக்கு ஞானத்தை தந்து ஆண்டவரே அப்பா மகனுக்கு ஆண்டவர் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க உதவி செய்யுங்க. மகனும் ஆண்டவரே அந்த மருத்துவத்தின் மூலமாய் அப்பா நல்ல ஒரு சுகம் கிடைக்கத்தக்கதாய் கத்த நீங்க இரக்கம் பாராட்டுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ரத்தம் ஆண்டவரே உம்முடைய காயத்தின் தழும்புகளால் அந்த மகன் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட அந்த மகனுக்கு ஆண்டவரை நீங்க இரக்கம் பாராட்டுங்க. நல்ல சுகத்தை தந்து ஆண்டவரே சீக்கிரத்திலே வீட்டுக்கு வந்தத்தக்கதாய் கத்து நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நீங்க அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த மகனை ஆவி ஆத்துமா சரீரத்தை என் கத்த நீங்க ஆளுகை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. அதுபோல கர்த்தாவே அப்பா பாட்னா பகுதியை சேர்ந்த புல்வாரி ஷெரீப் அந்த பகுதியிலே ஆண்டவரை ஊழியம் செய்கிற சகோதரன் அப்பா ஆரோனையும் அவர் மனைவி வனிதாயும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாய் அர்ப்பணித்து அந்த நிற்கிற அந்த அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரை கிருபையாய் அப்பா அவருடைய செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்க முடியாது வேண்டுகிற கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகளை சந்திங்க அப்பா. அவருடைய சுவிசேஷம் சொல்லப்படுக தைரியத்தோடு சொல்லத்தக்க ஞானத்தை தாங்க ஏசப்பா. அந்த மக்கள் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள கொடுக்கிற பக்குவமும் அந்த அப்பா ஜனங்களுக்கு இருக்கத்தக்கதாய் உதவி செய்யுங்க. இப்பொழுதும் அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே அந்த சபையிலே நடைபெறுகிற அந்த யூத் மீட்டிங் நீங்க ஆசீர்வதிங்க. வாலிபர்கள் ஆண்டவரை வந்து அதை கலந்து கொள்ளும்படியாய் அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த வாலிப பிள்ளை எல்லாம் வந்து கலந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளத்தக்கதாய் உதவி செய்யுங்க. நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீங்க எல்லா பாவங்கள் சாபங்களிலிருந்து நீக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே வணங்கப்படத்தக்கவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அப்பா அந்த மக்களுடைய மனக்கண்களை நீங்க திறந்துள்ளும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மகன் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. விதைக்கிற விதை ஆண்டவரே அப்பா அவருடைய இருதயங்களிலே அப்பா நல்ல விதையாய் முளைக்கத்தக்கதாய் கத்த நீங்க இரக்கம் பாராட்டுங்க. உம்முடைய ஆவியை இப்ப ஊற்றுங்க ஏசப்பா. நீங்க அந்த இடத்தை ஆளுகை செய்யுங்க. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் காணப்படத்தக்கதாய் கத்த நீங்க அந்த பிள்ளைகளை எழுப்பிங்கி தாங்க ஏசப்பா. நீங்க அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வசனங்கள் அப்பா அந்த பிள்ளைகளுக்குள் ஆண்டவரை இறங்கட்டும் ஆண்டவரை. சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும். உடைய வல்லமையா இறங்கட்டும் ஆண்டவரை. நீங்க அப்படியா செய்வதற்காக ஸ்தோத்திரம். சுவிசேஷம் ஆண்டவரை அறிவிக்கப்படுகிற எல்லா இடங்களிலும் உடைய நாமம் மகிமைப்படும்படியா நாங்க அற்புதத்தை அதிசயத்தை காண உதவி செய்யுங்க ஏசப்பா. அதுபோல அந்த சபைக்கு வருகிறதான அந்த உமேஷ்குமார் என்ற அந்த மகனுக்காய் ஜெபிக்கிறோம். மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மகனுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்பா கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். வல்லமை உள்ள நாமம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய நாமத்தை அல்லாமல் எங்களுக்கு வேறொரு நாமம் இல்லை. உம்முடைய நாமமே அன்றி அப்பா எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறது வேற ஒன்றுமே இல்லை ஏசப்பா. நீர் அப்படியாய் அந்த மகனுக்கு உம்முடைய நாமத்தினாலே நீர் விடுதலை தருவதற்காய் ஸ்தோத்திரம். அவன் மகனுடைய அந்த அப்பா சிந்தையை கர்த்த நீங்க ஆளுகை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரை சரியாய் செயல்படத்தக்க விதமாய் உம்முடைய கரத்தை தொட்டு நீங்க குணப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியா இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நல்ல அப்பா நல்ல தெளிந்த புத்தியை கொடுத்து ஆண்டவரே
குடும்பத்தை காப்பாற்றுவதற்குரிய வேலையை செய்யத்தக்கதான பலனை நீங்க ஞானத்தை நீங்க கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் அப்படியாய் நீர் ஆளுகை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். அதுபோல சரஸ்வதி குமாரி என்ற அந்த மகளுக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மகளுடைய கணவருடைய குடிப்பழக்கம் மாறத்தக்கதாய் உதவி செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய ரத்தம் அப்பா, உம்முடைய ரத்தம் அந்த மகனு மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த குடிக்கும் போது அந்த கையில் எடுக்கிற அந்த மதுபானமானது ஆண்டவரே அப்பா, அது மகனுக்கு ஒரு அருவருக்கத்தக்கதான ஒரு காரியமாய் காணப்படும்படியாய் உம்முடைய ரத்தத்தை அது மீது ஊற்றுங்க ஏசப்பா. அப்பா மீது ஊற்றுங்க ஏசப்பா. அதை அந்த குடிக்கு அப்பா அடிமையாகாதபடிக்கு ஆண்டவரை நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே மகன் மீது இறங்கட்டும் ஏசப்பா. உடைய ரத்தத்தின் வல்லமையினால் எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாது வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, அந்த 3 பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல முறையிலே வளரத்தக்கதாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பாட்னா பகுதி ஆண்டவரை உமக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுவதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பங்களை நீங்க ஆசீர்வதித்து அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் பெருகத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு மெய் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு சகோதரர் கோமணன். அவர்கள் ஒரு நல்ல கம்பெனியில் பெரிய பதவியில் தான் இருக்கிறார். ஆனால் அந்த கம்பெனியிலிருந்து இப்போது வேறு கம்பெனிக்கு அழைப்பு வந்திருக்கிறது. முதல் கட்ட செலக்ஷனல் ப்ராசஸ் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று இன்றைக்கு ஃபைனல், இன்றைக்கு கடைசி கட்ட நேர்காணல், அதுலேயும் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும். அவர் இந்த நேரத்தில் அவர் அந்த கம்பெனிக்கு கடந்து சென்றிருக்கிறார். கர்த்தர் தாமே அவருக்கு விசேஷ ஞானத்தையும் அதிகாரிகள் தயவு கிடைக்க செய்து இந்த புது கம்பெனியில் அந்த பெரிய வேலையை கிடைக்க முடியாது நாம் ஜெபத்தில் தாங்குவோம் அந்த கோமணன் என்ற சகோதரனுக்காக. அடுத்த ஜோன்ஸ் ஹென்றி என்ற சகோதரர், அவரும் நல்ல வேலைகளில் அனுபவம் உள்ளவர். தற்போது வேறு வேலைகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சி பலன் கொடுக்கட்டும். அவருடைய அனுபவத்துக்கும் திறமைக்கு ஏற்றாற்போல் ஒரு நல்ல கம்பெனியில் புதிய வேலை மாறுதல் கிடைக்க முடியாது ஜோன்ஸ் ஹென்றி என்ற சகோதரனுக்காகவும் ஜெபிப்போம். அது மாத்திரம் பிரஜித் என்ற மகன் இப்பொழுதுதான் டிகிரி முடித்தான். முடித்த மாத்திரத்திலேயே உனக்கு HDFC பேங்க்ல வேலை கிடைத்தது. ப்ரொபேஷன் பீரியட் முடிந்து இன்றைக்கு அவன் பணியில் செய்கிறான். இன்றைக்கு தான் வேலைக்கு முதல் நாள் பணியில் செய்கிறான். இளம் வயது, ஆகவே நல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல் தாழ்மை எல்லாம் கற்றுக்கொண்டு அந்த வேலையில உயர்ந்த ஸ்தானத்துக்கு யோசேப்பை தானியலை போல வர முடியாது நாம் ஜெபிப்போம். இந்த 3 குறிப்புகளுக்காக ஜாக்கி துறை ஜெபிக்க முடியாது அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே இயேசுப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலை கூட சுவாமி ஏசப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே சகோதரர் குமோன நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே நீர் தாமே ஆவியானவர் தாமே ஏசப்பா மகனை வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. நீங்க ஆலோசனை கர்த்தரா இருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. நீங்க கர்த்தாவே என்ன பேச வேண்டும் என்பதை கர்த்தாவே அவர் வாயில் என்று கர்த்தாவே ஏசப்பா நீங்க கர்த்தாவே பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியம் பேசும்போது சுவாமி ஏசப்பா ஞானமாய் பேச சுவாமி ஏசப்பா ஆவியானவர் தாமே ஏசப்பா மகனை வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தாவே உமக்கு சித்தமா இருந்தால் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே நீங்க மகனோடு இருந்து ராஜா கர்த்தாவே அந்த கர்த்தாவே வேலை அவருக்கு கிடைக்கத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எந்த இடத்துலயும் வெக்கப்பட்டு போகாதபடி சுவாமி ஏசப்பா நீங்க காத்துக்கொள்ளுங்க சுவாமி ஏசப்பா. அந்த இன்று நல்லா கர்த்தாவே முடித்து கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. உங்களுடைய பிரசனமும் ராஜா உம்முடைய ஆளுகையும் கர்த்தாவே மகனை தாங்கி சுவாமி ஏசப்பா நீங்க வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அதே போல ஜோன்ஸ் ஹென்றி என்ற சகோதரன் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஏசப்பா மகனுக்கு ஏற்ற நேரத்துல சுவாமி ஏசப்பா நீங்க நல்ல ஒரு வேலையை கர்த்தாவே ஏசப்பா நீங்க ஆயத்த பண்ணி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தாவே ஒன்றுக்கும் சோர்ந்து போகாதபடி சுவாமி ஏசப்பா கர்த்தாவே நன்மை கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படி கூட கர்த்தாவே கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் சுவாமி ஏசப்பா நீங்க
மகனை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே கர்த்தாவே மகன் துக்கம் கொண்டு இல்லாதபடி சுவாமி ஏசப்பா சந்தோஷத்தோடு கர்த்தாவே உம்மை துதிக்க ஆராதிக்க சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே உம்முடைய ஆவியின் கனிகள்னால சுவாமி ஏசப்பா மகனை நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. கர்த்தாவே நல்ல ஒரு சமாதானத்தை கொடுங்க சுவாமி ஏசப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜா கர்த்தாவே, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானம் பெரிதா இருக்கும்னு சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா. ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி சுவாமி ஏசப்பா கர்த்தாவே ஜெயத்தோடு கர்த்தாவே ஒவ்வொரு காரியத்தையும் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே மகன் முடிக்கத்தக்கதாய் கூட ஏசப்பா ஏற்ற வேலையில கர்த்தாவே நல்ல ஒரு வேலை கிடைத்து கர்த்தாவே அந்த குடும்பத்தை சுவாமி ஏசப்பா நீங்க சந்தோஷத்துல நடக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உம்முடைய கரம் தங்கி இருக்கட்டும் ராஜா, ஒன்றுக்கும் வெக்கப்பட்டு போகாதபடி சுவாமி ஏசப்பா தேவன் நீங்க மகனை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. கர்த்தாவே அது சீக்கிரத்துல கர்த்தாவே மகன் உம்முடைய நாமத்தை உயர்த்தி சுவாமி ஏசப்பா அநேகருக்கு சாட்சியா இருக்கத்தக்கதாய் கூட ஏசப்பா மகனை நீங்க வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா ஏசப்பா. அதே போல கூட ராஜா பிரதீஷ் என்கிற கர்த்தாவே அந்த மகனை கூட உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டே கர்த்தாவே அந்த மகன் வேலைக்கு போயிருக்கிறான் சுவாமி ஏசப்பா. மகனை ஏசப்பா நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. எந்த இடத்துலயும் சுவாமி ஏசப்பா நான் அந்த பெருமை வந்து விடாதபடி சுவாமி ஏசப்பா மகனை இங்க நல்ல ஞானத்தினால கர்த்தாவே நீங்க நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஒவ்வொரு காரியத்தையும் ராஜா மகன் தாழ்மையோடு கற்றுக்கொள்ள சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. ஆவியானவர் சுவாமி ஏசப்பா நீங்க மகனை கர்த்தாவே நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. தேவ பிரசனத்தினால சுவாமி ஏசப்பா மகனை நீங்க கர்த்தாவே பலப்படுத்துங்க கர்த்தாவே. ஒவ்வொரு காரியத்திலையும் ராஜா மகன் ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தாவே தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடி சுவாமி ஏசப்பா கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் கூட ஏசப்பா அந்த இடத்துல காணப்பட மகனை நீங்க எடுத்து பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க சுவாமி ஏசப்பா. நீங்க பலப்படுத்துங்க. நல்ல மெய்ப்பனாய் இருந்து ராஜா ஏசப்பா நீங்க மகனை வழி நடத்துங்க. உம்முடைய கரம் பிள்ளைகளோடு தங்கியிருக்க முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. பிள்ளைகளை கத்த நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. துதிக்கிற மகிமை எல்லாத்தையுமே செபிக்கிறோம் நசனாகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் சில குறிப்புகள் உண்டு. அவளுக்காக ஜெபத்தை அடியனை ஏறெடுக்கிறேன். அடியனோடு இணைந்து வருமானமாய் அவளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஆன்லைன்ல ரெகுலராக வருகிற பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியா இந்த சுகவீனத்தினால் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர் வயிற்று வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் இந்த பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பவுடி பகுதியிலே இருக்கிற அந்த ஸ்தவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புத சுகத்தை கொடுங்கப்பா. அது மாத்திரமல்ல, அவர் வேறு வீடுக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னார். நல்ல வீடு கிடைக்கவும் மகளுடைய திருமணத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். அதை நீர் வாய்க்க செய்யுங்க. இந்த குறிப்புகளுக்கு பலன் கொடுத்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல ரிஷின் என்ற தம்பி, பாளையங்குடி சார்ந்த தம்பி, அவன் ஹையர் ஸ்டடீஸ் நெதர்லாந்தில் படித்தான். 2 வருடம் முடிப்பு எடுத்தான். கடைசி வருட படிப்பு விசாவில் சின்ன பிரச்சனை, ஆகவே இப்பொழுது இந்தியாவுக்கு வந்திருக்கிறான். கர்த்தருடைய கிருபையினாலும் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு வருகிற 29ஆம் தேதி அந்த விசா ப்ராசஸ்க்காக பெங்களூருக்கு நெதர்லாந்து கான்சுலேட்லேருந்து அழைத்திருக்கிறார்கள். கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும். அந்த படிப்பை தொடர்ந்து படிக்கவும் முடிக்கவும் நல்ல வேலை சுதந்திரிக்க முடியாகவும் ரெசிடென்ட் மகனுக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்காக நிற்கிற ஒரு குடும்பம். அப்பா, நீர் தான் அந்த நெதர்லாந்தில் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்க செய்தீர். இப்போ அந்த படிப்பு பாதியில் நின்று விடக்கூடாதபடி மீண்டும் அந்த விசா ப்ராசஸ் நல்ல விதமாய் கிடைக்க, அவன் போய் அந்த படிப்பை தொடர ஜெயம் எடுக்க கிருபை பாராட்டும். அதில் உண்டாயிருக்க தடைகள் யாவத்தையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன் ராஜா. நீர் அப்படியே செய்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். அதுபோல அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் இருக்கிற ஹெப்சிபா என்ற சகோதரி, அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். மற்ற நல்ல வேலைகளுக்காக முயற்சி செய்கிறார்கள். அநேக அழைப்புகள் வருகிறது என்று சொன்னார்கள். அது வெண்டாஸ் கிளையன்ஸ் என்று சொன்னார்கள். கிளையன்ஸ் நேரடி வந்தால் இந்த வேலை நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 1-2 வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். கர்த்தர் தாமே அந்த சகோதரிக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். அப்பா, நல்ல ஒரு கம்பெனியில் நேரடியாக அவர்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வெண்டாஸ் மூலம் இல்லாமல் நேரடியாக கிடைக்கத்தக்கதாய் கிருபை பாராட்ட வேண்டும். அதுபோல் அவருடைய சகோதரர் அருள் வசந்தராஜ், அவருக்கு நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பாலிட்டிக் அட்டாக் வந்து செயலிழந்து காணப்பட்டார். கர்த்தருடைய கிருபையினாலே எழும்பி நடமாடுகிறார். ஆனால் கடந்த 2 நாட்களாக சற்று செயலிழந்தது போல் காணப்படுகிறார். ஆனால் கர்த்தர் அவரை பலப்படுத்தி எடுத்து நிறுத்த வேண்டும்.
சுகத்தையும் ஆயுசையும் கொடுத்த தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து தன் கடமைகளை செய்ய புதுபலனை கொடுக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இந்த சகோதரிக்காக அவனுடைய சகோதரனுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளை நீ நினைத்தருளும். நன்றி தகப்பனே, நன்றி. அதுபோல வருகிற 12ஆம் தேதி பிறந்த நாளை காண இருக்கிற ரயான் சாமியல் இந்த மகனுக்காக ஜெபிப்போம். பேடன் பிரதருடைய பேரப்பிள்ளை அந்த மகனுக்கு கர்த்தர் ஜீவனையும் சுகத்தையும் ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்க கிருபை பாராட்டும். அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். 17ஆம் தேதி பிறந்த நாளை காண இருக்கிற பாரதி என்ற சகோதரர், அந்த சகோதரன் தான் நம்ம இப்போ ஆன்லைன்ல இந்த செய்திகள்லாம் போவதற்கு அவர் தான் காரணமாக இருக்கிறார். அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவருக்கு பணிகள் உண்டு. அதன் மத்தியிலையும் நம்முடைய ஊழியத்திற்காக இவ்வளவு சிரத்தை எடுத்த இந்த காரியங்களை அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிறந்தநாள் 17ஆம் தேதி வருகிறது. கர்த்தர் தாமே அந்த சகோதரன் ஞானத்தினாலும் கிருபையினால் நிறைத்து இன்னும் நேருக்கு ஆசீர்வாதமாக வைக்க முடியாய் வேண்டிக் கொள்கிறார். அவருடைய மனைவி 2 பிள்ளைகள் அப்பா அனைவரை நினைத்தருளும். கர்த்தரை நம்புகிற தேடுகிற உமக்கு உழைக்கிற இந்த குடும்பத்திற்கு உடைய கரத்திலிருந்து நன்மையும் மேன்மையும் உண்டாக முடியாது செபிக்கிறேன். இந்த புதிய பிறந்த ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற மகனை விசேஷ ஞானத்தினாலும் கிருபையினால் நிரப்பும், ஆசீர்வதியும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட குறிப்புகள் அனைத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்பா அத்தனை பேருக்கும் பலன் தந்து விட்டீர். ஒருவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீர் அற்புதத்தை செய்து விட்டீர். சாட்சியை அனைவரை எழுப்பி விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா தொடர்ந்து எங்கள் தேசத்துக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இரக்கம் பாராட்டும். எங்கள் தேசத்துக்கு சேமம் உண்டாகட்டும். அப்பா தென்மேற்கு பருவம் நல்ல மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்பா நல்ல தண்ணீர் ஆறுகளில் ஓட ஆரம்பித்திருக்கிறது. விவசாயிகளுக்கு மனமகிழ்ச்சி உண்டாக விளைச்சல் எடுக்க கிருபை பாராட்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி. அரசியல் குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆட்சி செய்ய அதிகாரிகளுக்கும் அப்பா மந்திரிகளுக்கும் ஞானத்தை கடும், உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்துள்ளோம். இன்னைக்கு சர்வதேச அளவிலே யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் தீராத போராய் இருக்கிறது. அதுபோல பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்குமாய் இருந்த யுத்தம் இன்னைக்கு ஈரான் வரைக்கும் பரவி இருக்கிறது. வேதத்தின்படி பார்த்தாலும் யுத்தங்கள்லாம் நடக்கும். ஆனால் கலங்க வேண்டாம். இஸ்ரேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றி தகப்பனே, நன்றி. அமெரிக்க தேசத்துல திடீர் ட்ரம்ப் அநேக சட்டங்களை போடுகிறார். அதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஞானமாய் நடக்க கிருபை பாராட்டு. சில நேரங்களில் சில முடிவுகள் தைரியமாய் ஸ்ட்ராங்கா செய்கிறார். அதே நேரத்தில் சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படுத்த முடியாவும் அவர் அறிக்கை விட்டு விடுகிறார். அப்படி இல்லாதபடி சகலருக்கு நன்மை உண்டாகத்தக்கதாய் அவருக்கு விசேஷ ஞானத்தை கர்த்தர் கொடுக்க முடிய வேண்டுகிறோம். அப்படி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமா. ஜபங்களை ஆசீர்வைத்தீர். ஜபத்திற்கு குடும்பங்கள் அத்தனை பேரும் நினைத்திருக்கிறோம். சுவிட்சர்லாந்து, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ், மலேசியா, இப்படி பல தேசங்கள் இருக்கிறார்கள், பல மாநிலங்களிலும் இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நினைத்திருக்கிறோம். அத்தனை பேருடைய உழைப்பின் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். சரீரத்தில் சுகமும் ஜீவனும் உண்டாயிருக்கட்டும். அவருடைய குடும்ப வாழ்க்கையில சமாதான சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜப வேலையை ஆசீர்வதித்தது போல மீதியான வேலையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்பொழுது அடியனை மறைத்துக் கொண்டு நீர் பேசும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நீர் எங்களோடு கூட பேச போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகளை துணிக்க செய்யும். அடியனை மறைத்துக் கொண்டு நீர் பேசும். உடைய நாமம் தேவயத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த இணைப்பில் வந்திருக்கிற கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா
31:3 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அநாதி சிநேகம். அநாதி சிநேகம் என்றால் எவர் லாஸ்டிங், முடிவில்லாத ஒரு அன்பு, ஒரு சிநேகம். இந்த சிநேகம் என்றால் ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள் அன்பு இருக்கும், அது ரத்த பாசம் சகோதரருக்குள் இருக்கும், அதெல்லாம் உறவுகள் மத்தியிலே வரும். ஆனால் முன்ன பின்ன தெரியாதவர்களை நண்பர்களாக்கி அவரிடத்துல ஒரு பாசத்தை காட்டுகிறோமே, அதுக்கு பேர் தான் சிநேகிதர். இன்றைக்கு மனிதனுடைய அன்பு, மனிதனுடைய நட்பு, மனிதனுடைய சிநேகம் கொஞ்ச காலம். சிலருக்கு மாறுபட்டு போய்விடும், சிலர் இடமாறி போய்விடுவார்கள். அன்பு இருக்கும், ஆனால் பார்க்க முடியாது, இடம் மாறி போய்விடுவார்கள். சிலர் ஏதாவது பிரச்சனையில் சிக்குண்டு அந்த நட்பு அது வேறு விதமாய் மாறிவிடும், துவர்ப்பாக மாறிவிடும். இதெல்லாம் நாம் பார்க்கலாம். அப்போ உலகத்தில் மனுஷனுடைய அன்பு, மனுஷனுடைய நட்பு எப்பொழுதுமே மாறுபாடாகத்தான் இருக்கிறது. நிலையான நட்பு, நிலையான அன்பு என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நேரங்களில் தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய அன்பு மாறாது. ஏனென்றால் தேவனும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், எவர் லாஸ்டிங். அதனால அவரிடத்திலிருந்து கிடைக்கிற அன்பும் அந்த நட்பும் என்றைக்கும் மாறாததாய் இருக்கும். இன்னைக்கு நட்பு என்றால் ரெண்டு நண்பர்கள், இப்போ கல்லூரியிலே நமக்கு நட்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கல்லூரி நண்பர்கள் அல்லது நம்முடைய ஊரிலே நமக்கு நட்பு ஏற்படும், பள்ளிக்கூடங்களிலே நட்பு ஏற்படும், வேலை ஸ்தலங்களிலே எல்லா இடத்திலும் பழகினாலும் சில இடத்துல நட்பு ஏற்படும், ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அதுதான் அந்த நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நம்முடைய தேவனை காண முடியாது. ஆனால் காண முடியாத உருவத்தில் வெளிப்படாத, உருவத்தில் வெளிப்பட்டது கொஞ்ச காலம்தான். ஆனால் இன்றைக்கு அவர் உருவத்தில் வெளிப்படவில்லை. அந்த காணாத தேவன் எப்படி மனிதனோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து விட முடியும்? தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாய் சிருஷ்டித்து தோட்டத்தில் உலாவினார். அன்றைக்கு மனிதன் அவரை பார்த்தான், பேசினார்கள், தேவ சாயலிலே இருந்தார்கள், தேவ பிரசனத்திலே நிரம்பியிருந்தார்கள். பாவம் செய்து கெட்டு போன பிறகு இன்னைக்கு நாம் மனுஷ சாயலாய் விட்டோம், மாம்சத்தில் இருக்கிறோம். அப்போ ஆவியாய் ஒளியாய் இருக்கிற அந்த தேவ மகிமையாய் இருக்கிற அந்த இறைவனோடு நாம் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ள முடியும்? அது சாத்தியமாகுமா என்றால் மனிதனுடைய நட்பு நட்பெல்லாம் மாறிவிடுது. கர்த்தருடைய நட்பு என்னைக்கும் மாறாததா இருக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் அதுதான். அதுல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பொய்யாகுமா? பொய்யாகாது. அப்போ கர்த்தர் நம்மை சிநேகித்தார். அந்த அநாதி சிநேகத்தால் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கவும், சகோதரரே என்று கூப்பிடவும், நல்ல நண்பரே என்று உறவாடவும் இன்னைக்கு சாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த அநாதி சிநேகம். அப்ப தேவனுடைய நட்பு பரிசுத்தமானது, தூய்மையானது, மாறாதது, என்றைக்கும் உள்ளது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? உலகத்தில் சிநேகம் வைக்கிறான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். விபச்சாரரே விபச்சாரிகளை, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகியால் உலகத்திற்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். இன்னைக்கு மனிதனோடு அல்லது ஆதாயத்துக்காக மற்றவர்களோடு சிநேகமாக இருக்க விரும்புகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி மனிதனோடு சிநேகமாக இருக்க விரும்பினால் எனக்கு நீ பகையாய் மாறிவிடுகிறாய். உலக சிநேகம் தேவனுக்கு பகை.
ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? இன்றைக்கு ஒடுக்க இழந்தவன் கை போல இடுக்கண் களைவதாம் நட்பு. ஆபத்துக்கு அண்ணன் தம்பி உதவ மாட்டான், ஆனா ஆபத்துக்கு நண்பன் உதவுவான் என்று ஒரு வழக்கு சொல் உண்டு. அதை நாம் பார்த்திருக்கிறோம். கதைகளிலே அல்லது திரைப்படங்களிலே சித்தரிக்கப்படும், இல்லை என்றால் நாம் நேரடியாக கூட சிலருடைய நட்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதத்திலே சொல்லப்படி இயேசு கிறிஸ்துவுடைய நட்பு ஏன் விசேஷமானது? இன்னைக்கு ஒரு நண்பர்களாக இருப்பார்கள், ஒரு சின்ன உதவியை கேட்டால் செய்ய முடியும். ஆனா எல்லா நேரத்திலும் அவர்களால் செய்ய முடியுமா? அவர்களுக்கு குடும்பம் பிள்ளைகள் என்று வந்த பிறகு ஏதோ ஹாய் என்று கூப்பிடுவார்கள், நல்லது கெட்டதுக்கு நம்மை அழைப்பார்கள், நம்மோடு கூட மனம் விட்டு பேசுவார்கள், குடும்ப பாரங்களை பகிர்ந்து கொள்வார்கள், அவ்வளவுதான். ஆனால் நம்மை சுமக்க அவர்கள் தயாராவார்களா? ஏன்னா அவர்களே ஏற்கனவே ஒரு சுமையை, குடும்ப சுமையை சுமந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சுமையை எப்படி அவர்களால் சுமக்க முடியும்? ஏதோ சின்ன சின்ன உதவிகளை செய்ய முடியும், ஒரு வேலைக்கு ஒரு இடத்துல ரெக்கமெண்ட் பண்ண முடியும், ஏதோ ஒரு அவசர தேவைக்கு சில உதவிகளை நமக்கு செய்யலாம். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய நட்பு ஏன் விசேஷித்தது என்று நாம் அறிந்த வேண்டும் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நமக்காக பொருளை கொடுக்கலாம், பொன்னை கொடுக்கலாம், ஆனால் உயிரை கொடுக்க முடியும். சிலர் உயிரை காப்பாற்ற முயற்சிப்பார்கள். ஒரு நண்பன் ஆற்றிலோ கடலிலோ விழுந்து விட்டால் அவனை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்து உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் விபத்தினால். ஆனால் எனக்காக ஒருவர் உயிரை கொடுக்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன். அந்த சூழ்நிலை வரும்போது இன்னைக்கு மனிதன் ரத்தத்தை கூட கொடுக்க தயங்குவான். அதுதான் இன்னைக்கு உலகம். அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஜீவன் இருக்கிற தன்னுடைய ரத்தத்தையே நமக்காக கொடுத்தார். அதனால்தான் அவருடைய சிநேகம் அநாதி சிநேகம். அவர் என்றென்றைக்கு வாழ்பவர். நாம் ஏதோ இடைக்காலத்திலே வந்து போகிற கொஞ்ச காலம் வாழ்கிறவர்கள். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துவின் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு நமக்கு தேவை. இப்போ இறைவன் மனிதனோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க முடியுமா? வைத்திருக்கிறாரே. சில உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லுகிறார். கர்த்தர் நேசித்தவர்கள் அதை பட்டியல் சொல்லுகிறார். யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாம் தான் முதல். ஆபிரகாமுடைய மகன் தான் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் தான் யாக்கோபு. ஆனால் ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் சிநேகிதராய் இருந்ததுனால அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளை மேல கர்த்தர் அன்பாயிருந்தார், பாசமாயிருந்தார். சரி, நான் ஆபிரகாம் யார்? கல்தே தேசத்தை சார்ந்தவர். அவன் மீது கர்த்தர் சிநேகமாய் இருந்தார். ஏதனால் அவன் மேல் சிநேகமாய் இருந்தார்? இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே அதை சிந்திக்கும் பொழுதுதான் அவர் நம்மேலும் நம்மோடு கூட அவர் சிநேகமாய் இருக்க முடியும். அப்ப ஆபிரகாம் மீது கர்த்தர் ஏன் அவர் சிநேகன் என்று அழைக்கிறார்? எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அப்போ ஆண்டவருக்கு அவன் சிநேகிதன் என்று எதனால் அவன் சிநேகிதனானான்? அவன் விசுவாசித்தான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். இன்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து யார், பிதா குறித்து, ஆவியானவர் குறித்து
அவர் வருகை குறித்து எல்லாம் நமக்கு தெரியும். அந்த அறிவு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனா இறைவன் யாரென்றே வெளிப்படுத்தப்படாத ஒரு காலத்துல கல்தே தேசத்துல விக்கிரகங்களை உருவாக்கி பொம்மைகளை விற்று காலந்தள்ளின தேராவுடைய குமாரனாய் இருந்தவன், அவனை ஆண்டவர் அழைக்கிறார். தான் யாருன்னு சொல்லவில்லை. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசம் என்னவென்று அவன் கேட்கவில்லை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கடந்து போகிறான். பிள்ளை பாக்கியம். 90வது வயதுல வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளையை பெறுகிறான். 87வது வயதுல மாம்சத்தின்படி 83வது வயதுல இஸ்மவேலை பெறுகிறான். வாக்குத்தத்தத்தின்படி 100வது வயதிலே பெறுகிறான். அப்போ அவருடைய விசுவாசம் சாரீரம் செத்த பிறகும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசித்தானே, அந்த விசுவாசம். அப்ப எனக்கு அருமையான தேவஜனமே, அப்ப நீ தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் வலப்பக்கத்து நிழலா இருக்கிறார், அவர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார், என்னோடு கூட வருகிறார், என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்று நீ மனதளவில் விசுவாசிப்பாயானால் அவரோட நண்பனாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள முதல்ல என்ன வேணும்? நம்பிக்கை வேணும். உண்மைதானே? இப்ப உலகத்துல நீங்க எல்லாரோட பேசுவீங்க, எல்லாரோட ஹாய் ஹாய் ப்ரோ அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த காலத்துல. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்னா யாரோட இருக்க முடியும்? நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர்களிடத்துல தான் நாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும். நம்மிடத்துல உள்ளதை கேட்டு 4 பேருக்கு ஊரெல்லாம் தூக்கி தெரிகிறவன் நண்பனா இருக்க முடியுமா? நம்மிடத்துல கேட்டு விட்டு 4 பேர் மத்தியில் நம்மளை ஆகணியம் பண்ணுகிறவன் நண்பனா இருக்க முடியுமா? நம்ம எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்காதவனா இருக்க வேண்டும். தன் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் நல்ல நண்பன். கோப்பெருஞ்சோழர், பிசுராந்தையார் என்று இருவர் இருந்தார்கள். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். சோழர் என்றால் தெரியும், சோழ மன்னர். பிசுராந்தையர் ஒரு ஏழை புலவர். இருவரும் பார்க்கவில்லை. ஆனால் இருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு நட்பு இருந்தது என்று இலக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நட்புக்கு இலக்கணம் என்ன சொல்லுவார்கள்? கோப்பெருஞ்சோழரும் பிசுராந்தையார் என்று சொல்லுவார்கள். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், சண்முக சுந்தரம் என்ற ஒரு பெயர். கல்லூரி நாட்கள் இருவரும் ஒருமித்த கருத்துடையவர். ஒன்று போல இருப்போம். நான் என்ன நினைப்போமோ அதுதான் அவர் நினைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நட்பு இருந்தது. அதனால் கர்த்தருடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டாலும் அவரோட நட்பாக தான் இருப்பேன். அந்த காலத்துல அவர் இந்தியன் பேங்க் மயிலாப்பூர் பிரான்ச்சில் வேலை பார்த்தார். நான் தொழில் செய்து கொண்டிருந்தேன். அந்த வேலை ஸ்தலத்துல சங்கர் என்று ஒரு பிராமண சகோதரர் இருந்தார். அவர் எங்களோட நட்பு பழக்கத்தில் இருந்தார். அவர் சொல்லுவார், என்னையா சண்முகசுந்தரம், கோப்பெருஞ்சோழரை காணுமே. ஏன்னா நான் பிசினஸ் செய்ததுனால என்ன ராஜாங்க ஸ்தானத்துல கோப்பெருஞ்சோழரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். நான் அங்க போய் நிற்பேன். அப்படி ஒரு நட்பு. ஆனால் அக்காலத்துல இளம் வயதிலே மரித்து போனார். அதனால தான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நான் உறுதியாக நம்புகிறேன். உலகத்துல நமக்கு நட்புள்ளவர்கள் கிடைக்கிறார்கள், ஆனால் நிலைக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். மாம்சத்தில் கண்ட நண்பர்கள் நல்லவர்களா இருந்து கூட ஆயுசு இல்லை, வாழ முடியல. அதாவது காலப்போக்கில் அவருடைய குடும்ப சுமைகளினால் கடந்து போய் விடுகிறார்கள். நம்முடைய பாரங்களில் சுமக்க வருவதில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய பாரங்களையும் நம்முடைய துக்கங்களையும் துயரங்களையும் சுமக்க கூட இருக்கிறார். எப்பொழுதுமே நான் சந்தோஷமா இருக்கும்போது 10 பேர் கூட இருப்பான். ஆனா அழும்போது நம்ம தனியா தான் அழணும். சிரிக்கும் போது தான் அநேகர் சேர்ந்து சிரிப்பார்கள். ஆனா அழும்போது ஒருவன் தான் அழ முடியும். ஆனால் அந்த அழுகையிலும் பங்கு போடுகிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இன்னைக்கு நல்ல நண்பர். அப்போ தெய்வம் ஒரு மனிதனோடு நட்பாய் இருக்க முடியும் என்றால் இருக்கக்கூடும். எப்படி இருக்கக்கூடும்? நீ விசுவாசிக்க வேண்டும். உலகம் பைத்தியன்னு சொல்லும், என்னையா லூசுக்கிறாய்க்கு, ஆண்டவன் அவன் கூடவே இருக்கிறாராம். ஆனா நீங்க விசுவாசித்து பாருங்க, இது சிறுபிள்ளைத்தனமா இருக்கும், பைத்தியக்காரத்தனம் போல் தோன்றும். ஆனா கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் அந்த விசுவாசம். அதுக்குதான் நான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இன்னொரு சம்பவத்தையும் சொல்லுகிறேன். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 33:11 வசனம்.
ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். எத்தனை நாள் பேசினார்? 40 நாள். கொஞ்ச நெஞ்சம் இல்ல, 40 நாள் பேசுறார். தனக்கு பிரியமான இடத்துல தேவனுடைய ரகசியம் இருக்கு. மோசையை வர சொல்லி பேசுறாரு. இப்ப ஆதியாமத்துல நம்ம படிச்சோமே, எல்லா சரித்திரத்தையும் சொல்றாரு. ஆதாம் ஏவாள், நோவா காலத்து இது, அதுக்கு பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்க யோசேப்பு எப்படி போனாரு, எகிப்துல போய் 400 வருஷம் என்ன பாடுபட்டாங்க, எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வருஷத்தின் வரலாற அவர் சொல்றார். அப் டு டேட் அவனுக்கு அப்டேட் பண்றார். அந்த 5 ஆகமங்களை மோசே தான் எழுதினார். கர்த்தர் சொல்லிதான் அவர் எழுதினார். பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகள் அதையும் எழுதினார். மற்றபடி கர்த்தர் பேசினாராம். மோசையோடு கூட கர்த்தர் பேசினார். அந்த மோசைய சிநேகிதன். எப்பொழுதுமே சிநேகிதர்கள் தான். சகோதரர்கள் இருப்பார்கள், அன்பா இருப்பார்கள், எல்லாம் இருப்பார்கள். ஆனா எல்லாவற்றையும் பேச மாட்டார்கள். ஒரு மரியாதை கலந்ததோடு இருப்பார்கள். பெரிய பெரிய மூத்த சகோதரர்கள் இருப்பார்கள் ஆனால் சற்று விலகி போய்விடுவார்கள். இளைய சகோதரர்கள் இருப்பார்கள் ஆனால் வேலை வாங்குவார்கள். அவ்வளவுதான். ஆனா நண்பரிடத்துல தான் நம்முடைய ரகசியங்கள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து ரகசியங்களும் உங்கள் மனைவிக்கு தெரிகிறதோ, பிள்ளைகளுக்கு தெரிகிறதோ, உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயம் தெரியும். ஏன்னா மனம் விட்டு பேசிவிடும். ஏன்னா நம்பிக்கைக்குரியவர்கள், அவர்களும் அதை வெளியே சொல்லவே மாட்டார்கள். அப்போ அந்த நட்பு. அப்போ மோசையோடு கூட 40 நாள். அப்போ தேவனோடு பேசுறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா தெய்வத்தன்மை உடையவர், எல்லாரும் போய் பேசிட முடியாது. அங்க தூதர்கள் எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். யாரும் கிட்ட போய் பேசுறதுக்கு ஆளே இல்லை. அப்போ மனுஷனோடு கூட அவர் பேசுவதற்கு இந்த மோசையை தேர்ந்தெடுக்கிறார். இன்னைக்கு அதே போல அந்த மோசையின் தேவன் இன்னைக்கு உன்னையும் தெரிந்து கொள்ளுகிறார். ஆனா இப்ப ஆபிரகாம் விசுவாசமா இருந்தான். இப்ப மோசையோடு கூட ஏன் பேசினார்? ஏன் அவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்தார்? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அதற்கான விளக்கத்தை ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். அப்போ மோசே இடத்துல ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மைத்தன்மை இருந்தது. ஒன்று ஆபிரகாமிடத்துல விசுவாசம், மோசே கிட்ட உண்மை. பாருங்க, உண்மைன்னா பொய் சொல்ல மாட்டாங்க, எதையும் மறைக்கவும் மாட்டாங்க, கரெக்டா பேசுவாங்க. உண்மைத்தன்மை. இன்னைக்கு நம்ம இடத்துல அப்படி இருக்கா? இன்னைக்கு நாம நிறைய இடத்துல உண்மை பேசுறது இல்லை. பேசினா பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நான் நினைக்கிறோம். உண்மைதான், ஞானமா தான் இருக்கணும். அதுக்காக பொய் சொல்லணுங்கிறது இல்லையே. அற்ப ஒரு விடுதலைக்காக ஒரு பொய் சொல்லி இழிவான ஆதாயத்தை சுதந்திரிக்க கூடாது. உண்மையுள்ளவனுக்கு உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணை. உண்மையுள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேத வசனம் நம்ம நிறைவேற வேண்டும் என்றால் தேவனுடைய வீட்டில் இயங்கணும். தேவனுடைய வீடு என்றால் அவருடைய ஆலயம், நம்முடைய சரீரம், நம்முடைய குடும்பம். இதுதான் தேவன் வாசமாயிருக்க விரும்புகிற வீடு. இதுல உண்மையா இருக்காங்க. அப்போ மோசையை பாருங்க, ஊழியத்துக்கு போறோம், மனைவி பிள்ளைகள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறான். அவர்களை அழைத்து கொண்டு அவர்களை கரெக்டா நிர்வகிக்கிறான். அப்ப குடும்பத்தை கவனிக்கிறான். தேவ சமூகத்துல ஆசரிப்பு கூடாரத்துல அங்கேயே தான் இருக்கிறான். அவன் எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. அவன் குடித்தான், வெறித்தான், பெண்கள் மோகம் கொண்டான் என்று எந்த இடத்திலே இருக்கிறதா? இல்ல. அவன் தன் சரீரம் என்ற ஆலை சரீரத்துக்கு உண்மையா இருந்தான், கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். அதே போல தன் குடும்பத்துக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு உண்மையா இருந்தான். இன்றைக்கு உண்மையா இருக்க விரும்புறது உண்மைதான். ஏன்னா தேவனுக்கு ஒரு பேரை சத்தியப்படுறேன். அப்ப நீ உண்மையா இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு கூட நல்ல நண்பராய் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அவர் யாருக்கு சிநேகிதர்?
எப்படி சிநேகிதராக முடியும்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். அத்தருணத்தில் அத்தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, அவர் தம்முடைய சீசர்கள், பாருங்க பெரும் கூட்டம் இருக்கு, அதுல தன்னுடைய சீசர்களை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய ஆஹ் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆயமாகிய பரிசருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் பாருங்க, பெருங்கூட்டம் வருது, அற்புதத்தை பார்க்கறதுக்காக வருது. ஆனா அவர்கள் மத்தியில தன் சீசர்களும் அல்லாடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த சீசர்களை கூப்பிட்டு எச்சரிக்கிறார். ஒரு நல்ல நண்பன் எப்பொழுதுமே எச்சரிப்பான். பாருங்க, இங்க எச்சரித்து என்ன சொல்லுகிறார்? பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், என்னதுல பயப்படாதீங்கன்னு சொல்றாரா? ஆஹ் தைரியமா நாலாவது வசனத்திலே ஆஹ் உங்களுக்கு சொல்லுவேன், ஆஹ் சரீரத்தை கொலை செய்து சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய ஆஹ் பயப்படாது. பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். கூடாது, தைரியமாயிரு, எச்சரிக்கிறார். பரிசேயரின் புளித்தமாவுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கு, கள்ள போதங்களுக்கும் நவீன கால உபதேசங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அதே நேரத்துல என்னுடைய உபதேசத்துல நிலைத்திரு, எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டு. மற்றொரு உபதேசத்தை கேட்டோ மற்றொரு சொல்லை கேட்டோ உன் விசுவாசத்தை சிதைத்து விடாதே, அவிசுவாசம் கொண்டு விடாதே. அவிசுவாசம் வந்து விட்டால் பயம் வந்து விடும், பயப்படுகிறவனுக்கு அவிசுவாசிக்கு என்னிடத்தில் பங்கில்லை என்று எச்சரிக்கிறார். அப்போ எனக்கு அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருப்போமானால் நாம் பலம் கொண்டு திடமனதாயிருப்போம், தைரியமாயிருப்போம். அப்போ உண்மையுள்ளவனுக்கு கர்த்தர் துணை, தைரியம் உள்ளவனுக்கு கர்த்தர் ஃப்ரெண்டா இருக்க விரும்புகிறார். அதே போல விசுவாசம் உள்ளவர். இப்போ தாவீது பாருங்க, ராட்சதனை கண்டு பயப்படல. இவனுடைய தாவீதுடைய சகோதரர்கள் போர் வீரர்கள், அவர்கள் யுத்தத்துக்கு வர பயந்து கொண்டு பாளையத்துக்குள்ளே பதுங்கி கிடக்கிறார்கள். ஆனா அந்த சின்ன தாவீது கொஞ்சம் கூட பயப்படல. ஏன்? என்னோடு இருப்பவர் பெரியவர், இஸ்ரவேலரின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய அந்த தைரியம். அதனால்தான் கர்த்தர் தாவீதையும் ஒரு சிநேகிதனாக நினைத்தார். அதுக்கு வச்சு நான் பின்னால பார்க்கலாம். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனம். இப்போ இதை வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அல்லது நம்ம இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சிநேகிதனாக இருக்க விரும்பினால் நீங்கள் விசுவாசத்தில் இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், எதை குறிச்சும் பயப்படக்கூடாது, கள்ள உபதேசத்துக்கு உடன்பட்டு விடக்கூடாது, அவருடைய எச்சரிப்பை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். இன்னொரு காரியம் விசுவாசம், இன்னொரு காரியம் என்ன சொன்னேன்? உண்மை. மோசேயை போல உண்மை இருந்தா அவரும் அப்படியே இருக்கிறபடினால அவர் நம்மிடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியும், நட்பை காத்து கொள்ள முடியும். இன்னைக்கு அவர் அன்பா இருக்கிறார், ஆனால் நண்பனா இருக்கிறாரா? இன்னைக்கு அந்த அன்பினால தான், அந்த கிருபையினால் தான் நம்ம காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் நமக்கு நல்ல நண்பனாய் இருக்கிறாரா? சரி, இன்னும் சில சம்பவங்களை அவங்க மத்தியில வைக்க வரும். இது நமக்கு ஒரு எச்சரிப்பாகவும் இருக்கும், நம்மை திருத்திக் கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும். நம்ம முதலாவது வாசிக்க கேட்ட வாசனம் 1-2 மல்கியா. இப்போ ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இது மல்கியால் அதுலதான் எழுதியிருக்கு. இது என்ன ஆண்டவற்ற பாரபட்சம்? ஆபிரகாமை சிநேகிதன்கிறாரு, ஈசாக்க ஆசீர்வதிக்கிறாரு, யாக்கோபை தன் ஜனமாக கொள்கிறார். யாக்கோவோடு பிறந்தவன் தான் ஏசா. ஆனா ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லுகிறார். யாக்கோ
யாக்கோபை சிநேகித்தேன். நம்முடைய அறிவுக்கு தெரியும் ஏசாவை அவன் எத்தனை முறை ஏத்துனான்னு தெரியும், ஏமாத்தினான்னு தெரியும். யாக்கோபு என்றால் எத்தன். அப்போ இவன் ஆண்டவர் சிரேஷ்டபுத்திரன் தானே, ஏசாவிடத்துல தானே இருந்திருக்கும். நல்லது, ஏசாவை ஒரு வித்தியாசம் பார்த்திருக்க கூடாது அல்லவா? ஆனா இங்க ஒரு பாரபட்சம் பார்க்கிறார். எத்தனா இருந்த அந்த யாக்கோவை கர்த்தர் சிநேகித்தார். இன்னைக்கு நாம் கூட பாருங்க, இன்னைக்கு நமக்கும் சுயநீதி இருக்கும், ஏசா போல சுயநீதி இருக்கும். இல்லை என்றால் யாக்கோவை போல நாம் எத்துகிறவர்களா இருப்போம். பல காரியங்களிலே நம்ம சுய ஆதாயம் தேடுகிறவர்களா இருப்போம். ஏன்னா யாக்கோபு சுய ஆதாயம் தேடினான். பயிற்றங்கூளை கொடுத்து சொத்தெல்லாம் எழுதி வாங்குறாங்க. மயிர் கத்தரிக்கிற அந்த மயிர் ரோம ஆட்டு தோலை போர்த்தி எல்லா சேஷ்டபுத்திர பாகத்தையும் வாங்கிட்டானே. யாக்கோபின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் வாங்கினவனாச்சு. அந்த ஈசாக்கின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் வாங்கினவன் இந்த யாக்கோபு. அவன் எத்தன், பலமுறை எத்தனவன். இன்னைக்கு நாமும் அப்படிதான் இருந்தோம், இந்த உலகத்துல எத்தர்களை போலதான் இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மை நேசித்தார். நம்ம பாவியா இருக்கையில் கர்த்தர் நம்மை நேசித்தார். நம்மோடு அன்பாய் இருக்க விரும்பினார், நம்மோடு சிநேகிதனாய் இருக்க விரும்பினார். அப்ப இந்த யாக்கோபை அவர் ஏன் சிநேகித்தார், ஏன் சிநேகிதன் என்று அந்த லிஸ்ட்ல அவர் வைக்கிறார் என்று பார்ப்போமானால், யாக்கோபிடத்தில் சில காணப்பட்ட நல்ல காரியங்கள் இருக்கிறது. அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அது எல்லாமே தேவ நீதியை தற்பிக்கிறதா இருக்கிறது. ஏசாவிடத்துல தகப்பனுக்கு கீழ்படுகிறான், வேட்டையாடி கொடுத்தான், அதெல்லாம் இருக்கு, யுத்த வீரன் எல்லாம் இருக்கு. ஆனால் யாக்கோபிடத்துல சில தேவ நீதிகள் காணப்பட்டதை காண முடிகிறது. எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். நிறுத்தின இந்த கல் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தேவனே நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று உமக்கு சொல்லி தசபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை பண்ணிக்கொண்டான். பொருத்தனை, இங்க ஒரு பொருத்தனை செய்யறான். ஆண்டவரே, இப்ப பரதேசியா போறான், வெறும் கோலோடு போகிறான், இளம் வயது, எந்த இடத்துக்கு போகணும்னே தெரியாது. போறார், ஒரு நம்பிக்கையோடு போறார். போற வழியில கர்த்தர் தரிசனமான இடத்துல அவர் தலைக்கு வச்சிருந்த கல்லையை எடுத்து அது தூணாக அதை நிறுத்தி அதை அபிஷேகம் பண்ணுகிறான். கையில எண்ணெய் இருந்தது, அதை அபிஷேகம் பண்ணி அந்த தூணை அபிஷேகம் பண்ணி ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். இது ஒரு சிலை வழிபாடு, விக்கிர வழிபாடு என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவன் சின்ன பையன், தேவனோ ஒரு நம்பிக்கையோடு அதுல ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். இப்போ அவன் எந்த ஒரு காரியனாலும் எழுதப்படும், கல்வெட்டில் உறுதி செய்யப்படும். அதுக்கு அடையாளமாக அதை அவன் நிறுத்தி அவன் ஒரு பொருத்தனை செய்கிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகத்தை தருவேன் என்று ஒரு பொருத்தனை. அப்போ பொருத்தனையான ஜெபம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அப்ப ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். எல்லாரும் மாம்சதேகமுள்ள யாவரும் அவரிடத்துல ஜெபிக்கிறார்கள், எல்லாருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஆனால் பொருத்தனையான ஜெபம் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற ஜெபம். துன்மார்க்கருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு, நீதிமானுடைய ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். அப்போ என் வாழ்க்கையில் எத்தனை போல் காணப்பட்டாலும் கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனையான ஜெபத்தை செய்து அதன்படி நடக்கிறான். அதை நான் பார்க்கிறோம், பொருத்தனையான ஜெபம். இன்னொரு காரியம், அதே யாக்கோபு, அது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல 38 41 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். அதுல அவன் லாபானை விட்டு வெளியே வருகிறான். அப்ப லாபான் இடத்துல 20 வருஷம் வேலை செய்யறான். 20 வருஷம் உண்மையா இருக்கிறான். அதை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 38 41 முடிய. இந்த 20 வருஷ காலமாய் இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் பகலில் களவு போனதையும் இரவில் களவு
இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் பகலில் வெயிலும் இரவிலே குளிரும் என்னை இரவிலே பட்சித்தது. குளிரும் என்னை பட்சித்தது. பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். பாருங்க. லாபான் சொந்த தாய் மாமா, ஆனா எவ்வளவு காரியக்காரனா இருந்திருக்கிறான். செத்து போனது, திருடப்பட்டது எல்லாத்துக்கும் யாக்கோபுட்ட கணக்கிட்டு வாங்கியிருக்கான். அப்ப சம்பளமே அவனுக்கு கொடுக்கல. என்ன இருக்கும்? எப்பா 2 ஆடு காணோம், 3 ஆடு காணோம், உன் சம்பளத்தை பிடிச்சிடுறேன். பாருங்க, 2 பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கிறான், ஆனா இவனுக்கு சம்பளமே கொடுக்கல. 10 முறை சம்பளத்தை மாத்திருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அதை காணும் இதை காணும் சொல்லி கடைசியில இவருக்கு சம்பளமே இல்லாத அளவுக்கு வேலை வாங்க. ஆனால் யாக்கோபு பாருங்க, அந்த வேலையில முறுமுறுக்காம 20 வருஷம் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறான். இரவு பகல், நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் எல்லாம் இரவு பகல் வேலை செய்திருக்கிறான். இரவு பகல், வெயில் குளிர் எல்லாவற்றிலும். அன்னைக்கு நாம அப்படியா? 8 மணி நேரம் வேலை, அதுலயும் 3 மணி நேரம் தான் செய்வோம். போக்குவரத்துக்கு ஒரு 2 மணி நேரம். இப்படிதான் நம்முடைய காரியம் இருக்கு. ஆனா அவன் வேலையில உண்மையாக இருந்தான். கர்த்தர் அதை பார்க்கிறார். அவனுடைய எஜமானன் தாய்மாமன் தான். கடூரமாய் நடந்திருக்கிறான், கொடூரமாய் நடந்திருக்கிறான். ஆனாலும் அவன் தன் வேலையில் உண்மையா இருந்தான். ஒரு ஆட்டை கூட திருடலை, ஏமாத்தல. கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படிதான் அவனுக்கு ஆடுகளை பிரித்து எடுப்பதற்கான ஆலோசனை கர்த்தரிடத்தில் தான் வந்தது. இப்போ அவன் வேலையில் உண்மையா இருந்தான். இன்னைக்கு நம்ம வேலையில உண்மையா இருக்கிறோமா? சம்பளத்தை கேட்கிறோம், நம்ம வேலையில் சின்சியரா இருப்போம். வேலை கொடுக்கிற எஜமான்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவன் மோசமானவன் தான், கொடூரமா தான் இருப்பான். நம்ம சம்பளத்தை ஏதாவது வகையில் குறைக்க தான் பார்ப்போம். நீ வேலையில உண்மையாயிரு, கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு நீதி கிடைக்கும். அதே போல ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்களுடைய ஆடுகளையும் கழுதைகளையும் அவர்களுடைய ஆடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் பட்டணத்தில் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து அவருடைய எல்லா குழந்தைகளையும் 32 28 32 ஆதியாகமம் 32 மனுஷனோடும் தேவனோடும். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இனி உன் பெயர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொள். இன்னைக்கு உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யாக்கோபுக்கு ஏசாவிடத்துல போராட்டம், லாபான் இடத்துல போராட்டம். ஏசா இவனை கொல்லுவேன்னு காத்து இருக்கிறான். லாபான் இவனுக்கு சம்பளம் கொடுக்காம இவனை வேலை வாங்குறான். உலகம் இப்படிதான் இருக்கும். உறவுகள் நம்மை அழிந்து விட வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் வேலை ஸ்தலத்துல நமக்கு உயர்வு பெற்றுவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு கூட்டம் செயல்படும். அப்போ நமக்கு மனுஷனோடு போராட்டம். அப்போ இந்த போராட்டத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? மனுஷனோடு போராடி நம்மளை ஜெயிக்க முடியுமா? யாக்கோபு மனுஷனோடும் தேவனோடும் போராடினான். ஏசாவோடும் போராடினான். லாபானோடு கடைசியில் லாபான் என்ன செய்தான்? இவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். ஏசா முத்தமிட்டு இவனை அணைத்துக் கொள்ளுகிறான். உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் உன் எதிராளிகள் உன்னிடத்தில் சமாதானத்துக்கு வருவார்கள். இப்போ உலகத்துல நமக்கு மனுஷனோடும் போராட்டம் உண்டு, தேவனோடும் போராட்டம். இது எதை குறிக்கிறது என்றால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம மாம்சத்தில் நமக்கு போராட்டம் உண்டு, ஆவிக்குரிய போராட்டமும் உண்டு. ஆனால் நம்ம அதை ஜெயிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? யாக்கோபை போல இரவு தேவனுடைய சமூகத்தில் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு எதிராய் காணப்படுகிற காரியங்கள், லாபானும் நம்மை முத்தமிட்டு வாழ்த்தி அனுப்புவான்.
ஏசாவும் நம்மை முத்தமிட்டு அணைத்துக் கொள்ளுவான். இதுதான் உலகத்தில் நடக்கிற காரியம். அப்போ இன்னைக்கு உனக்கு எதிராக நிற்கிற பிரச்சனைகள் என்ன? நீ அந்த பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதே. பிரச்சனைகளை தீர்க்கிற தேவனிடத்துல நீ போராடு. நீ மனுஷனோடு போராடி கொண்டிருக்கிறாய். உன் சரீரத்தை நீ கிழித்து கொண்டிருக்கிறாய், வேதனைக்குள்ளாய் உட்படுத்திக் கொண்டிருக்கிறாய். நீ தேவனோடு கூட போராடு. ஆண்டவரே என்று சொல்லி அவரை பற்றிக்கொள். நீ மனுஷனையும் மேற்கொள்ளுவாய், தேவனையும் மேற்கொள்ளுவாய். இன்னைக்கு தேவன் என்ன செய்தார்? யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு பெயரை கொடுத்தார். அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஏசா சமாதானமாய் கடந்து வந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ இங்க பார்க்கிறோம், யாக்கோபுடைய வழியை பாருங்க. அவன் சவனத்தில் எத்தனாய் காணப்பட்டாலும் கடைசியில இந்த சவனத்தில் சமாதானமா உண்டாயிற்று. அவன் பொருத்தனை பண்ணுகிறவனாய் இருந்தான். அதுபோல வேலையில் உண்மையுள்ளவனாய் இருந்தான். எந்த காரியமாய் இருந்தாலும் அவன் தேவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். சங்கீதம் 146:5 சங்கீதம் 146:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். இது நமக்கு ஆலோசனை. இந்த யாக்கோபின் தேவனை நீ துணையாக கொண்டு, ஃப்ரெண்டாக கொண்டு, நண்பனாக கொண்டு நீ வாழ்வாயானால் நீ பாக்கியம் பாக்கியவான். பாக்கியவான், பாக்கியம் பெறுவாய், நன்மை பெறும். அப்ப இன்றைக்கு வாழ்க்கையில் நீ எத்தனை போல இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீ தேவனோடு போராடு. தேவனோடு போராடி நீ இஸ்ரவேலாய் மாறிவிடு. இனி நீ யாக்கோபாய் இராதே. லாபான் பார்வையிலே யாக்கோபு எத்தன், அங்கே ஏசாவுடைய பார்வையிலே யாக்கோபு எத்தன். ஆனால் அவன் தேவனோடு போரின பிறகு அவனுக்கு புது நாமம் கிடைத்தது. இப்ப 2 பேரும் சமாதானம் ஆயிட்டான். 2 பேரும் வாழ்த்தி முத்தமிட்டார்கள். அவனை கொண்டு தீர்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், கொல்லும்படியை நினைத்தவர்கள். ஆனால் இன்றைக்கு சமாதானமாய் மாறி, இன்னைக்கு உன் பிரச்சனைகள் எல்லாம் அடங்கி போக வேண்டும் என்றால் தேவனோடு மாத்திரம் போராடு. யுத்தத்தை நீ எடுக்காத, யுத்தத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு யாக்கோபின் தேவன் இன்னைக்கு நமக்கும் துணையாய் இருப்பாரானால் உனக்கு எல்லா நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கு. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. சங்கீதம் 146:5 மறந்துடாதீங்க. அடுத்தது பார்க்கிறோம், இன்னொரு ஆளு, வித்தியாசமான ஒரு ஆளு. அவர் யார் என்றால் தாவீது. இவர் கர்த்தருடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 13:22. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ஈசாயின் குமாரனாகிய என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தான். அவனை குறித்து சாட்சி கொடுத்தான். தாவீது இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு. இந்த தாவீதை தான் ராஜாவாக மாற்றுகிறார். ஆனா அந்த தாவீதுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆடுகளின் பின்னால் தெரிந்தவன், கிருபையினால் அவனுக்கு சிங்காசனம் கிடைத்தது. கர்த்தர் அவனை முன்குறித்தபடியினால் அவனை அபிஷேகித்து ராஜாவாக மாற்றுகிறார். ஏன்னா சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. ஆக ராஜபாரத்தை தள்ளி தன்னுடைய இருதயத்திற்கு இவன் ஏற்றவன் என்று சொல்லி அவனை ராஜாவாக வைக்கிறார். நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த தாவீது பண்ண காரியம், தனக்கு கட்டிய மனைவிகள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அடுத்தவன் பாத்ரூமை எட்டி பார்க்கறான். தகாத செயல், ட்ரெஸ்பாசிங், விபச்சாரம், பத்சைபாள், அந்நியனுடைய மனைவி. இந்த பத்சைபாள் இடத்துல பாவம். இன்னும் அடுத்தது, அவன் கணவன் உரியாவை, ஒரு அநியாயமா ஒரு நல்லவனை முகாந்திரமின்றி யுத்த களத்துல நிறுத்தி கொலை, திட்டமிட்ட ஒரு சதிகாரன், கொலைக்காரன். எல்லாத்தையும் கத்தரை கேட்டு செய்வேன்னு சொன்னவன் ஜனத்தொகை அவன் என்றான். யோபா மூலமாய் கர்த்தருடைய ஆலோசனை வருகிறது.
கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனத்தை நீர் ஏன் எதற்காக எண்ணுகிறீர்? பலுகி பெறுகிற ஜனத்தை நீர் ஏன் எண்ணுகிறீர் என்று கேட்கும்போது அவன் மீறி செய்கிறான். நடந்தது என்ன? 70,000 பேர் செத்து போனார்கள். ஆக்கினை வந்தது. இப்படிப்பட்டவன் தான். ஆனா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற. கர்த்தரை புரிந்து கொள்ள முடிகிறதா? தாவீது இடத்துல நம்மள வச்சு பாருங்க. நம்மளும் விபச்சாரம் செய்யறது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ஒரு ஸ்திரியை இருதயத்தில் இச்சோடு பார்த்தாயானால் விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப நாம யாரு? உத்தமர் என்று சொல்லக்கூடுமா? முடியாது. ஆனா கர்த்தர் நம்மளை அவமானப்படுத்தவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ள. அடுத்தது, எத்தனை சதி திட்டம் போடுறோம். அந்த சதி திட்டத்திற்கு ஆண்டவரையே தலைவராக மாத்திரும். ஆண்டவரை அவன் எனக்கு துரோகம் செய்து விட்டான், அவனை அழித்து விடும், அவனை விடும், அவன் ஒன்றுமில்லாம போகணும், அவன் கேன்சர்ல செத்து போகணும், அவன் லாரியில தண்ணியில எல்லாம் அடிபட்டு சாகணும். அப்ப நீ யாரு? நீ என்ன விதமான ஆவியை பெற்று இருக்கிறாய்? அது ஆண்டவர் செய்யணுமா? மன்னிக்கிறவர், அன்பு நிறைந்தவர். ஆனா அவரை தான் கூலிப்பட தலைவனா மாற்றுகிறோம். தாவீது தான் செய்தான். உரியாவை கொல்லுவதற்கு போர்வீரர்களை போர்க்களத்தை பயன்படுத்தி கொண்டான். தந்திரம், புறங்கூறுதல், திட்டமிட்ட சதி. அடுத்தது மீறுதல். இன்னைக்கு நாம் எத்தனை துணிகரமாய் செய்கிறோம், நம்முடைய சொந்தமாய் செய்கிறோம். அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் கர்த்தர் நம்மோட தான் இருக்கிறார் என்ற விசுவாசம் ஒரு பக்கம். ஆனா விசுவாச துரோகம் நமக்கு முந்தி ஏற்படுகிறது. அவன் தேவன் செய்ய சொல்லாததை அவன் செய்தான். அதனால அழிவு 70,000. எனக்கு அருமையான தேவச்சன. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றான். எப்படி அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறுகிறான்? சங்கீதம் 51 2ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இன்னைக்கு அதுதான் நமக்கு பாடம். இன்னைக்கு நாம அதைத்தான் செய்யணும். சங்கீதம் 51 2ம் 9மான வசனங்கள். அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் அக்கிரமங்கள் நீங்க முற்றிலும் என்னை கழுவி, என் பாவமர என்னை சுத்திகரியும், என் பாவமர என்னை சுத்திகரியும், என் பாவங்களை பாராதபடிக்கு, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து, நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்க. இந்த சங்கீதத்துக்கு மேல பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த பிறகு பாடின பாடல் தான் இருக்கும். அப்போ தேவனிடத்துல இரக்கம் பெற்றுக்கொண்டான். இவ்வளவு நடந்த பிறகு ஜனத்தொகை எண்ணுகிறான். தீர்க்கதரிசி எச்சரித்த பிறகு அவன் மனம் இறங்குகிறான், தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறான். தவறுக்கு தண்டனை ஏற்றுக்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக காரியங்கள் நமக்கு சில சின்ன தண்டனைகள் வருகிறது என்றால் நாம் எங்கேயோ கர்த்தருடைய வார்த்தையை மீறி இருக்கிறோம். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். பத்சேபாளுடைய பாவம் எல்லாம் நடந்தது. ஆனா அந்த பத்சேபாளிடத்துல பிறந்த குழந்தை தான் அவனுக்கு வாரிசா வருது. சாலமோன் ராஜாவாக வருகிறான். அது ஒரு பக்கம் இருந்தா காரணம் என்ன? இந்த சங்கீதத்துல அவன் அக்கிரமத்தை அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுவிட்டான். கடைசியில் ஒரு அக்கிரமம் செய்யறானே. அது 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் முழுவதும் அதுலதான். இந்த 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை நீங்க கடைசி அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நான் சொல்ற அந்த சம்பவம் வரும். இப்போ காத்தேன்னு தீர்க்கதரிசி மூலமா எச்சரிக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில சாமுவேல், நாத்தான், காத் 3 தீர்க்கதரிசிகள் ரொம்ப பிரமாதமா எச்சரிப்பாங்க. இப்போ காத் என்ற தீர்க்கதரிசி, எப்பா உன் காரியம் சரியில்லை, உனக்கு பனிஷ்மெண்ட், அதை ஏற்றுக்கொண்டா. தேவனுடைய கரத்துல சில நேரங்களில் சில பனிஷ்மெண்ட் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. அது காரணம் என்ன? உன்னுடைய மீறுதல், உன்னுடைய அக்கிரமம். எனக்கு அருமையான தேவச்சன். நம்மிடத்துல பாவங்களை இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இப்போ சத்தியம் அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தான் இரக்கத்தை பெறுவான். தாவீது முதல்ல விட்டான், ஆனா கடைசியில தொட்டான், காத்து எச்சரித்தான், அதுக்குரிய இரக்கத்தை பெற்றான், அந்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொண்டான். இதே போலதான் அது இன்றைக்கு நமக்கு பொருந்தும். தேவன் நமக்கு சிநேகிதராய் இருக்க வேண்டும் என்றால் நாம் தாவீதை போல அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் நம்மிடத்துல காணப்படும். உடனே அதை அறிக்கை செய்த அந்த சடத்திலேயே ஆண்டவரத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சத்தில் இருக்கிறபடினால், உலகத்தில் இருக்கிறபடினால்
சில மாம்சத்துக்குரிய செயல்பாடுகள் நம்மை மேல் நோக்கி விட்டோம். அந்த நேரத்துல நாம் உடனே மண்டியிட்டு தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப தாவீதை இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அவனிடத்துல சில குறைகள் இருந்தது. குறைகள் இல்லாத மனிதன் கிடையாது. ஆனால் குறைகளை நிறைவாக்குற தேவனை நாம் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உன்னிடத்தில் உள்ள குறைகள் என்ன, குறைவுகள் என்ன உனக்கு தெரியும். தேவனிடத்தில் அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள. இன்னொரு காரியம் பேதுருவையும் கத்த தெரிந்து கொண்டார். பாருங்க, கத்த தெரிந்து கொள்ளுகிற ஆளெல்லாம் பாருங்க. ஆஹ் முதல்ல யாக்கோபு பார்த்தா ஆடு மேய்க்கிறவர், தாவீது ஆடு மேய்க்கிறவர், இப்போ ஒருத்தர் மீன் பிடிக்கிறவர். அற்பமானவர்களை தான் தெரிந்து கொடுக்கிறார். அற்பமானவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப். நாம ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட வைக்கணும் விரும்புவோம்? விஐபி, மிகப்பெரிய பெரிய ஆட்கள், அவளோடு நட்பா இருக்குன்னு தான் விரும்புவோம். நல்லா தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே வாழ்க்கையில எல்லா நிலைமையும் உள்ளவரிடத்துல நட்பா இருங்க. நம்ம விட தாழ்வில் உள்ளவர்களிடத்துல ரொம்ப நண்பா இருங்க, நட்பா இருங்க. நம்ம விட மேல உள்ளவன்கிட்ட நம்ம நட்பா இருக்குன்னு நினைச்சா அவன் நம்மள அற்பமா நினைப்பான். எப்ப தாழ்வில் உள்ளவர்களை நினையுங்கள், ஏன்னா நம்ம நினைத்து இருக்கிறார். பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர். இங்க பார்க்கிறோம், மீன் பிடிக்கிற ஒரு பேதுரு. இந்த பேதுரு வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். கப்பர்நகும் சபையிலே பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த சபையை சார்ந்தவர்கள் அழைத்துக் கொண்டு பேதருடைய வீட்டுக்கு போகிறார். ஆனா பேதர் அங்க இல்லை. அவர் கெனசரேத்து கடல்ல இருக்கிறார். ரெண்டும் கலிலேயாவில் உள்ள ஒரு ஊர் தான். வீடு கப்பர்நகம், அது பேதருடைய மாமி வீடு. இவருடைய வீடு கெனசரேத்து கடற்கரை பக்கத்துல, திபேரியா கடல் பக்கத்துல. கடல்ல மீன் பிடித்துக் கொண்டு இருக்கிறார். கெனசரேத் என்கிற ஊரு திபேரியா கடற்கரையில மீன் பிடித்துக் கொண்டு இருக்கிறார். வெறும் வலை. கர்த்தர் அங்கே வருகிறார். லூக்கா 5:20 அதை வாசிக்கலாம். 5:10, லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளிகளான ம், செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் ம், யோவானும் ம், அந்தபடியே பிரமித்தார்கள். ம். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய். தீர்க்க தரிசனம் எப்படி வருது பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை, நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ உன்னை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. நீ உலகத்தில் மீன் பிடித்துக் கொண்டு இருந்தாய், வெறுமலையை அலசி கொண்டு இருந்தாய், வாழ்க்கை சூன்யமான சூழ்நிலை இருந்தாய். ஆனா என் இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்தார். உன்னை தேடி வந்து ரட்சித்ததுக்கு நோக்கமே ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு, ஒரு தரிசனம் உண்டு. தேவனுக்கு உன்னை குறித்தான ஒரு கண்ணோக்கம் உண்டு. அப்போ இவன் மீன் பிடிக்கிறவன் தான், ஆனா அவனை குறித்த ஒரு நோக்கம் இருந்தது. எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 16:18. மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் நீ இருக்கிறாய். பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என் சபையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. உன் மேலதான் நான் கட்டுவேன். உன் மூலமா தான் அநேகர் மோட்சத்துக்கு வர போறாங்க. நரகத்தின் வாசலுக்கு யாரும் போக முடியாது. நீ சத்தியத்தின் வாசலுக்குள்ள அநேகரை உட்பிரவேசிக்க வைப்பாய். உண்மையில என் சபையை கட்டுவேன் கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், சிலுவையில் அறைந்தார். ஆனா இந்த பேதுருவை பாருங்க. பேதுரை குறித்து எவ்வளவு உன்னதமான தரிசனம். மீன் பிடிக்கிற உன்னை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன். அதே போல உண்மையில் தான் என் சபையை, அது வரைக்கும் சபை கிடையாது, உண்மையில் தான் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இந்த பேதுரு எப்படிப்பட்டவனாய் இருந்தான் உங்களுக்கு தெரியும். பேதுரு என்றாலே சேவல் கூவதற்கு 3 தடவை மறுதளித்தான். மறுதளிச்சுட்டு ஓடலையே, கூடவே தானே போனான். அவன் அன்னைக்கு தப்புவிக்கப்படுவதற்காக மறுதளித்தான். ஆனால் கூடவே போகிறான். ராத்திரி எல்லாம் குளிர்ல காத்து கிடக்குறான். நெருப்பு மூட்டப்பட்டு இருக்கிறது. பக்கத்துல இருக்கிறான். எல்லாரும் கேட்கறாங்க. இவனுக்கு ஒரு பதபதைப்பு. ஐயோ, அவன் மறுதளிச்சுட்டா கொலையா இருக்கிறோமே, நம்ம ஏசாமிக்கு என்ன ஆகுமோ. அவள் குட்டி டம்ளர் தனியா வச்சிருக்க, சும்மா கொஞ்ச நேரம். என்ன ஆகுமோ இந்த பிரச்சனை சொல்லி ஒரு கலக்கத்தோடு அவன் அங்க அரண்மனையில விசாரிப்பு கூடத்துல நிக்கிறான். 3 பேர் பாக்குறாங்க.
ஆனா அவன்கிட்ட எல்லாம் பொய் தான் சொல்லிட்டான். மறுதலித்தவன், பொய் சொன்னவன், கோழை, பல கோணத்திலே பேதுருவை சொல்லலாம். ஆனால் மனம் கசந்து அழுதான். ஐயோ, நான் இப்படிப்பட்ட கொலையா இருக்கிறேனே. அப்போ அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா சொன்னோடனே முதல்ல ஓடி போய் பார்த்தது யாரு? அவன் தான். அதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப என்னாச்சு? அவர் உயிர்த்தெழுந்தார், கலிலேயாவுக்கு போய்விட்டார் என்று சொல்ல கேட்டார்கள். ஆனா இவரோ ஒரு 6 பேரை கூப்பிட்டு, தோமா, நாத்தான்வேல், பிறகு யாக்கோபு, யோவான், இன்னும் 2 பேர், அவங்க பேர் தெரியல, 6 பேர், மொத்தம் 7 பேர் கடலுக்கு போறாங்க. இப்ப செய்து பாருங்க. முதல்ல மறுதளிக்கிறான், கோழையா இருக்கிறான். இப்ப பின்மாற்றம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், எல்லாம் தெரியும். கல்லறையில போய் பார்த்தவன் தான் எல்லாம் செய்தான். ஆனால் பழைய தொழிலுக்கு பழைய குருடி கதவை தரடின்னு சொல்லி போயிட்டானே. நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து விட்டாய், மீண்டும் எகிப்துக்கு போகக்கூடாது, நீ கானானுக்கு தான் போகணும். அப்ப அவனுடைய அந்த பேருடைய குணத்தை பாருங்க. தான் மட்டும் பின்வாங்கவில்லை, மற்றவர்களையும் இழுத்து கொண்டு போகிறார். ஆனால் தேவன் தன்னுடைய தரிசனத்தை மாற்றுகிறார். அவனிடத்துல வந்து அந்த செய்கைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது யோவான் 21 2 இருக்கு. யோவான் 21:2, யோவான் 21:2, யோவான் 21:2. சீமோன் பேதுருவும் சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் செபதேவின் குமாரன்னா யாக்கோபும் யோவானும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். அதற்கு அவர்கள் நாமும் என்றார்கள். இந்த பேதுரை குறித்து தரிசனம் என்ன? மனுஷரை பிடிக்க வேண்டியது. இப்போ அவர் மீன் பிடிக்க போறார். கர்த்தர் பார்த்தாரு, அவன் அழைத்தார், அன்பா இருக்கிறாயா என்று அழைத்தார். ஆனா அந்த கல்லின் மேல் தன் சபையை கேட்டார். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு தரிசன நோக்கம் இருக்குமானால், நீ என்னதான் எத்தனை குட்டிகள் நடிச்சாலும், நீ மறுதளித்தாலும், கோழையா இருந்தாலும், பின்மாற்றத்தில் நீ மாத்திரமல்ல மற்றவர்களை நடத்தும்படியாய் சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அதான் நல்ல நண்பன். இப்போ பேதுருக்கு நல்ல நண்பன். அவரை விட்டிருக்கலாமே. ஏனென்றால் சிநேகிதனே என்று அழைத்த ஒரு யூதாசை விட்டுட்டார. அவன் ஆண்டு கொண்டு சேர்த்தான். ஏன்னா அவன் பேதுருவை விட்ட பயங்கரம் பெரிய குற்றம் செய்யல. 30 காசுக்கு காட்டி கொடுத்தான். இவர் தப்பித்து விடுவார் என்று அவனுக்கு ஒரு எண்ணம். ஏனென்றால் ஒரு இடத்துல இவரை பிடிக்க வரும்பொழுது அவர் அப்படியே இருப்பது போல மறைந்து போனார், கூட்டத்தில் மறைந்து போனார். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? யூதாஸ் தெரியும். நமக்கு கிடைச்சது 30 காசு. இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை இப்படிதான் 30 காசு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை காட்டி ஆதாயம் பண்ற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஆனா பேதுருவை போல ஆட்களை தான் தேடுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீயும் கொலையா இருக்கலாம், அல்லது மறுதளித்து இருக்கலாம். இந்த வேலைலாம் வேண்டாம்ப்பா, ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லி மறுதளித்திருக்கலாம். மற்ற இடத்துல கூட சொல்லியிருக்கலாம், சும்மா ஏசு 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 நீ என்னப்ப நம்பிட்டு இருக்கிற, அவர் என்னத்தை செய்தார், மறுதளிக்க முடியாது வைத்திருக்கலாம். ஆனா உண்மையில் வைத்த தரிசனத்தை கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. ஏனென்றால் அவர் உனக்கு நல்ல நண்பராக இருக்கிறார். ஒரு யூதாசை சிநேகிதனே என்று அழைத்தாலும், நண்பனே முத்தத்தினாலாம் என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொன்னாலும், இன்றைக்கு பேதுருவை அவர் எவ்வளவாய் சிநேகித்திருக்கிறார். அதே தான் உன்னையும் சிநேகிக்கிறார். உன் மேல் இருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று அவரிடத்துல கேள். அந்த சித்தம் வெளிப்படும். சித்தம் இல்லாமல் ஒருவருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுப்பதே இல்லை. உன்னை குறித்தான சித்தத்தை நீ அறிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லதல்ல என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ பேதுருவுக்கு சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை, அதே பேதுரு மீது கர்த்தர் சபையை கட்டினார். அனுதினமும் விசுவாசிகள் சபையில் வந்து சேர்ந்தார்கள். பலத்த அற்புத அடையாளங்கள் நடந்தது.
பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளவே இல்லை, பரலோகத்தின் திறவுகோல்களை கர்த்தர் அவனிடத்திலே கொடுத்தார். எனக்கு அருமையான தேவச்சன, அப்போ நீ அவருக்கு நல்ல நண்பனாய் இருப்பாயானால், அவர் உனக்கு நல்ல சிநேகிதராய் இருக்கும் பொழுது தேவ தரிசனங்கள், உன்னை குறித்தான தேவ சித்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். அப்போ தாவீது தாவீது இருதயத்திற்கு ஏற்றவன், அவன் ஒரு சிநேகிதன். அப்போ அவனை கொண்டு பெரிய காரியங்கள் செய்தார், மோசை கொண்டு செய்தார். அதே போல நீயும் இயேசு கிறிஸ்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறாயா? சிநேகிதனாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த யாக்கோபை போல நீ என்ன செய்? பொருத்தனை செய். யாக்கோபை போல உண்மையாயிரு, எல்லா வேலையிலும் உண்மையாயிரு. யாக்கோபை போல தேவனோடு மாத்திரம் போராடு. தாவீதை போல அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள. பேதுருவை போல மனம் கசந்து அழுது ஒப்புரவாகிவிடு. ஆபிரகாம் விசுவாசித்தான், மோசே உண்மையாயிருந்தான், சீஷர்களை தைரியமா இருக்க சொன்னார். அதே போல் நீயும் பலம் கொண்டு திடமனதாயிரு. இயேசு கிறிஸ்து உனக்கு நல்ல சிநேகிதனாய் இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி. கண்களை மூடுவோம், தெய்வம் நோக்கி பார். நன்றி தகப்பன், நன்றி ராஜா. ஹல்லேலூயா. சகோதர சிநேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதர சிநேகம். ஆனால் இது இயேசு கிறிஸ்து தெய்வத்தோடு வைக்கிற ஒரு சிநேகம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆம் தகப்பனே, நீர் மோசையை மாத்திரமல்ல, ஆபிரகாமை மாத்திரமல்ல, தாவீதை மாத்திரமல்ல, அப்பா யாக்கோபை மாத்திரமல்ல, இந்த சீசர்களை மாத்திரமல்ல, எங்களையும் இந்த வட்டத்தில் வைத்திருக்கு. எங்களுக்கும் நீ சிநேகிதனாயிருக்கு. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உமக்கு சிநேகிதராய் இருந்தார். இந்த காலங்களில் நாங்கள் உமக்கு சிநேகிதராய் இருக்கிறோம். எங்களை குறித்தான உங்களுடைய தரிசனம் நிறைவேறட்டும். அப்பா, வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ, அக்கிரமங்கள் மீறுதல்கள் உண்டோ, அப்பா மனம் கசந்து அழுது ஒப்புரவாகிறார் ராஜா. பொருத்தனையான ஜபங்களை ஏறெடுக்கிற ராஜா. நாங்கள் எந்த வேலையும் சலிப்போடு செய்ய மாட்டோம், உண்மையோடு இருப்போம். நன்றி தகப்பன், நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு மோசே உடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். அப்பா யாக்கோபு உம்மோடு கூட போராடுகிறவனாய் இருந்தார். நன்றி தகப்பன், நன்றி. அவன் பொருத்தனை செய்கிறவனாய் இருந்தான். நன்றி ராஜா. இன்னைக்கு அந்த யாக்கோபின் தேவன் எங்களுக்கும் துணையா இருக்கிறபடினா எங்களுக்கும் அந்த நல்ல பாக்கியங்கள் உண்டாயிருக்கு. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ சிநேகிதராய் இருந்து உடைய காரியத்தினால் இழுத்துக்கொண்டு என் கருத்து நன்மையினால் அவர்களை திருப்தியாக்கும். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மை கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். கோலும் அப்பா, இந்த இரக்கத்திற்கு கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.